திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரைகணி அப்பும் உடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிதேன் கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு தீரள் போய மதையானை மத்தள வைரனை உத்தமி முதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடைவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது கொடி செய்த அதி தீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்போ நமதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணமனமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொழியர்கோன் பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணிந்த வீரன் அடி போற்றி பாலி திருநாவலூர் வந்தண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாரூரர் திருத்தால் போற்றி திருச்சிட்டம். எல்லாம் வல்ல சிவகாமிபாலுடன் ஐயா வைத்தியநாசாமியுடைய பெரும் கருணையினாலும் எல்லாம் வல்ல சிவகாமிபாலுடன் ஐயா சகசிலிங்கேஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினாலும் நான் சிவதத்தில் நிறைவு பகுதியாக கோபுரவியலை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கூட்டியுள்ளது. நாம் எப்பொழுதும் ஒரு பாடலை சிந்தித்து விட்டுதான் சொல்லுவோம். அதன் அடிப்படையில் ஞானசம்பந்த பெருமான் அண்ணாமலைக்கு செல்லும் போது அங்கே அரையணி நல்லூர் என்ற திருத்தலம் வந்தது. அங்கே தரிசனம் செய்து கொண்டு அண்ணாமலையாரை போய் சென்று அடைந்து இந்த பதியத்தை பாடினார். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்தன்று மூவருக்கு அருள் செய்தார் என்ற அந்த பதியத்தில் ஞான திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போல் ஏனத்திரளாய் இனமான் கரடி இழியும் இரவின் கண் ஆணை திரள் வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே என்று மிக அற்புதமாக பாடுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். அங்க அண்ணாமலையில சாமி எப்படி இருக்காராம், ஞானம்லாம் திரண்டு இருந்தா எப்படி இருக்கும், அதுபோல சாமி ஞானமே வடிவாகிய சிவபெருமான் அங்கே ஞான திரளாய் நின்று இருக்காராம். அங்க மலையாக நின்ற கோலத்தில் அங்கே விளங்கி தோன்றுகின்றார். ஏற்கனவே 2 பேருக்கு நின்றார், 2 பேரும் அடிமுடி தேடி போகும்போது நின்றார். இப்ப அடியார்களுக்காக, எந்த அடியார்கள், நல்ல அடியார்களுக்காக ஞான திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல். சரி, எதுக்கு அங்க ஞானத்திரள சுவாமி இருக்காரு அப்படின்னா இந்த நல்ல அடியார்களுடைய ஊனத்திரளை நீக்குவதற்காக. முதல்ல ஞானம் என்பது என்னவென்று கேட்டால் எல்லா உயிர்களிடத்தும் சிவத்தை பார்ப்பது, அடுத்து எல்லா பொருள்களிடத்தும் சிவத்தை பார்ப்பது. அது அழகா அறிவாளர்கள்லாம் சொல்லுவாங்க, பார்க்கும் இடமெல்லாம் எங்கும் நீக்கமர நிற்கின்ற பரிபூரணந்தமாக இறைவனை பார்த்தார். எதை பார்த்தாலும் சிவன் தெரியணும். இப்ப இந்த சேரை பார்த்தா சேர் தெரியக்கூடாது, சிவன் தெரியும். செவத்தை பார்த்தா செவன் தெரியக்கூடாது, செவர் தெரியக்கூடாது, சிவன் தெரியும். மரத்தை பார்த்தா மரம் தெரியக்கூடாது, சிவன் தெரியும். இப்படி எல்லா பொருள்களையும் அவன் கலந்திருக்கின்றான் என்கின்ற உணர்வு நமக்கு இருக்கு. அப்படி நினைப்பு வந்துருச்சுன்னா நம்ம யார்ட்டையாவது பகை வைத்துக் கொள்வோமா? பகை வைத்துக் கொள்ள மாட்டோம். எல்லா உயிரிடத்தும் அன்பு வந்துடும். எல்லா உயிருக்குள்ளேயும் ஈசன் விலகி தோன்றுகின்றார் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்துடும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆபீஸ்ல வேலை வைப்பாங்க. ஓ, காலையில இவனுக்கெல்லாம் வணக்கம் சொல்ல வேண்டியிருக்கு அப்படிமா பார்த்தீங்களா? இல்லை வேலைக்கு போகும்போது ஒரு சூப்பர்வைசர் இருந்தானா வணக்கம் சிவா, வணக்கம் சார் அடிப்பாங்கல்ல, சொல்றாங்கல்ல, சொல்லிட்டு வணக்கம் சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டு சொல்லுவாங்க, காலங்காலத்தில் இவனுக்கெல்லாம் வணக்கம் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி நீங்க நினைக்கவே வேண்டாம். ஏன் அப்படின்னா நீங்க சொல்ற வணக்கம் யாருக்கு தான் போய் சேரும்? சிவபெருமானுக்கு தான் போய் சேரும். ஏன்னா எல்லா உயிருக்குள்ளும் யார் இருக்கா? அதனால அந்த வணக்கம் சிவபெருமானுக்கு போய் சென்றடையும். எது போல ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம்,
பின்னாடி சீஃப் மினிஸ்டர் உட்காந்துருக்காரு, முன்னாடி டிரைவர் உட்காந்துருக்காரு வண்டியில். 2 பேரும் வண்டியை விட்டு இறங்குறாங்க. எதுக்கு? அதிகாரிகள்லாம் வராங்க. அதிகாரிகள் வணக்கம் சொல்கிறாங்க. யாருக்கு வணக்கம் சொல்லுவாங்க? முன்னாடி இருக்க டிரைவருக்கா? பின்னாடி இருக்கிற. அதே போல் நம்ம உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வணக்கம். அப்படி வணக்கம் சொல்லும்போது நாமளும் பதிலுக்கு என்ன செய்யணும்? வணக்கம் சொல்லணும். சிவாயனம் சொல்லி வணக்கம் சொன்னா நாமளும் சிவாயனம் சொல்லி அந்த உயிருக்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நாம வணக்கத்தை செலுத்திய. அப்படி சாமி ஞான திரளாக அங்க அண்ணாமலையில திரண்டு ஞானமே வடிவாகிய பெருமான். அதனாலதான் மாணிக்காச பெருமான் அழகா கேட்டார், வேண்டத்தக்கது அறிவோய் நீ அப்படின்னாரு. சாமி, நான் வேண்டத்தக்க பொருள் என்னவென்று கேட்டால் அறிவு என்றால் ஞானம், ஞானமே வடிவாகிய பெருமானே நான் வேண்டத்தக்க பொருள் நீதான் அப்படின்னா. அப்படி ஞானமயமாக விளங்கக்கூடிய பெருமான நாம் போய் சார்ந்தால் நமக்கு ஞானம் உண்டாகுமா உண்டாகாதா? கண்டிப்பா. ஞானம் வராம மோட்சத்தை நாம் அடைய முடியாது. ஞானத்தை கொடுத்தால் என்று மோட்சம் கொடா. அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு 3 இருக்கு. அந்த ஞானம் வருவதற்கு 3 முன்னாடி இருக்கு. ஒன்று சரியை, மற்றொன்று கிரியை, மற்றொன்று யோகம். இந்த 3ம் நமக்கு விட்டு பெறணும். இறைவனுக்கு உடலால் தொண்டு செய்யணும், வாக்கால திருமுறைகள் பாடணும், அப்புறம் மனதால இறைவனை தினந்தோறும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், தியானித்து கொண்டே இருக்க வேண்டும், அவனை கருத வேண்டும், அவனை எண்ண வேண்டும். இப்படி எண்ணிக்கொண்டே இருந்தால், அவனை அகத்தில் பூஜை செய்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஞானம் வந்துவிடும். இப்போ திருக்கோயிலுக்கு வரீங்க, வருவது ஒரு நிலை, பூ கட்டி கொடுக்கீங்க அது ஒரு நிலை, திருமுறைகள் பாடுறீங்க அது ஒரு நிலை, கடைசி சாமியை பார்த்துட்டு சுற்றி வந்து ஒரு இடத்துல உட்காந்து சுவாமியை உட்காந்து தியானிக்கணும் அது ஒரு நிலை. அப்படி 3 செஞ்சா கடைசி சாமி ஞானமயமாக திகழும். நீங்க சுற்றி வந்து என்ன செய்வீங்க? உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போறீங்களா? அதுதான் இறைவனை நினைப்பு. அப்படி மனதால இறைவனை நினைந்து கொண்டே இருக்க வேண்டும். நித்தலும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் உபகாரங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் செய்கின்ற கருணையை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த நிலையிலையும் பெருமானுடைய திருவடியை நம்ம மறக்கக்கூடாது. எந்த பிழையை மறந்தாலும் திருவடி பிழையை மட்டும் நினைச்சக்கூடாது, திருவடி பிழையை மட்டும் செஞ்சிடக்கூடாது. அதுலேயும் ஏற்கனவே பிழைகள்லாம் பார்த்தோம். கல்லா பிழை, கருதா பிழை, கசிந்துருகி, நில்லா பிழை, நனியா பிழை, ஐந்தெழுத்தை சொல்லா பிழை, தெருதை துதியா பிழை, தொழா பிழை, எல்லா பிழைன்றார். எத்தனையோ பிழைகள்லாம் நம்ம செய்கிறோம். ஒரு நாளைக்கு இறைவனை மறந்து எத்தனையோ பிழைகள்லாம் செய்யணும். அந்த பிழையெல்லாம் செய்யாதவாறு தினசரி அவனுடைய நூல்களை எடுத்து படிக்க, இல்லைன்னா விஷயத்தை கேட்க, திருக்கோயிலுக்கு வர அடியார்களோடைய நாங்கள் திருமுறைகள் பாட, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி ஞான திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல். எப்படிப்பட்ட அடியாரு? நல்ல அடியார் மேல். அதனாலதான் ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது, வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடை மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. எப்படி சொன்னாரு? நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னாரு. அப்ப யாருக்கு இந்த கோள்கள் எல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னா நல்ல அடியார்களுக்கு. ஏமாத்துறவங்களுக்கு அது வந்து பந்திக்கத்தான். அதனால நல்ல அடியார் தானூர் கோளும் நாளும் வந்து அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறைசை ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணி நமதே என்று சொல்வதற்கு நாங்க எப்படி இருக்கணும்னா, சாமி கிட்ட நாம மிக அன்பாக இருக்க வேண்டும், நல்ல அடியாராக இருக்க வேண்டும், சாமிக்கு உண்மையாக இருக்க வேண்டும். இப்படிலாம் இருந்தா நம்மளை எந்த ஒரு கோளும் நாளும் வந்து நம்மளை பந்திக்காது. வாங்கிட்டு வந்தீங்களா? அங்கே உள்ள ஒருத்தர் வாங்கி கொடுத்துருக்காங்க. சரி, நீங்க பார்ப்போம், நீ என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். சரி, சாமி திருவாரு. அப்படி ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும். நம்முடைய ஊனத்தை சுவாமி என்ன செய்யறாரு? நல்ல அடியார்களுக்கு ஊனத்தை நீக்கிறார். என்ன ஊனம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கண்மமலம், மாயாமலம், ஆணவ மலத்தை சிவபெருமான் நீக்குகின்றார். எப்படி நீக்கிறாரு அப்படின்னா, நம்ம உயிருக்கு உயிராக ஒன்றா இருக்காரு, கண்ணுக்கு ஒளியாக உடனா இருக்காரு, வேற அசூரிய ஒளியாக இருந்து இந்த உயிர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு.
தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது என்று சொல்வதற்காக நம்மளை நல்லா தாங்கி தான் இருக்காரு சாமி. நாம தான் பணி செய்ய மாட்டேங்கிறோம். அவர் தாங்கிட்டு தான் இருக்காரு. நாம உழைப்ப பணி செய்ய வேண்டும். அப்படி நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து தனு கரண போன போகங்களை எல்லாம் கொடுத்து இந்த உலகத்துல சஞ்சரிக்க வச்சு எவ்வளவு உபகாரம் செஞ்சாலும் நாம என்ன செஞ்சிடறோம்? ஈஸியா சிவபெருமான மறந்துடணும். மறக்காத அளவுக்கு நாம இருக்கணும். நல்ல அடியார்வேல் ஊனத்திரளை நீக்கும் ஊனக்கண் பாசம் உணராப்பதி ஞானக்கண்ணில் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்தி என பாசம் உருவ தண்ணீரெல்லாம் பதிவிதி என்னும் அஞ்செழுத்து என்று சொல்வதற்கு நாங்க நமக்கு இப்ப இருக்கிற இந்த உடம்பு, இந்த கண்ணு, இதெல்லாம் ஊனக்கண்ணு பேரு. இந்த கண்ணு கொண்டெல்லாம் நாம என்ன செய்ய முடியாது? இறைவனை பார்க்க முடியாது. அப்ப அதுக்கு என்ன கண்ணு வேணும்? ஞான கண்ணு வேணும். அப்ப ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நமக்கு என்ன கொடுக்கணும்? ஞானக்கண்ணை கொடுத்தாதான் அவரை பார்க்க முடியும். நாம மனம் அவர் மேல் செலுத்தினால்தான் நமக்கு அந்த ஞானக்கண்ணு கிடைக்கும். இப்ப இறைவனை எத்தனை பேர் பார்த்திருக்காரு? நம்ம எத்தனையோ அடியார்கள்லாம் பார்த்திருக்காங்க. நமது அருளாளர்கள்லாம் சுவாமியை பார்த்திருக்காங்க. சிவனை யானும் கண்டேன் காண்கன் மாணிக்கவாசகர் பெருமான் சொல்றாரு. ஞானசம்பந்த பெருமான் அவர் தோடு அணிஞ்சிருப்பாரு, விடையில ஏறி இருக்காரு. தோடு செய்வேன் விடை ஏறி ஒத்துவேன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன், இப்படிலாம் சிவபெருமானை பார்த்திருக்காங்க. எத்தனையோ அருளாளர்கள்லாம் சிவபெருமானை நேரடியாக பார்த்திருக்காங்க. அதனாலதான் கண்டவன் சொன்னதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. இறைவனை கண்டவர்கள் சொன்னதை நம்ம நம்ப. நமக்கு இந்த 4 ஒரு மக்கள் தான் நமக்கு மூலாதாரம். அப்படி அவங்களெல்லாம் பார்த்து சிவபெருமானை பார்த்து இப்படி எல்லாம் பார்த்துருக்காங்களே, அப்ப அவங்க சொன்னபடி நாம என்ன செய்யணும்? நாம நடக்க வேண்டும். ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார்வில் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும். அப்போ அந்த ஊனத்தை நீக்கிறதுக்கு சாமி கொடுக்கக்கூடிய கண்ணு தான் ஞானக்கண். அந்த ஞானக்கண்ணை கொடுத்து நம்மளை என்ன செய்யறாரு? தன்னை காட்டுகின்றார். சரி, ஊனத்திரளை நீக்குவதற்கு ஞானக்கண் நமக்கு கொடுத்தருகின்றார். அப்போ ஞான கண் வேணும். அது எப்படி வரும்? அவன் அருளால தான் வரும். அவன் அருளே கண்ணாக காணினல்லார் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்றெழுதி காட்டான். அப்படி சாமி என்னை காட்டினா தான் காட்ட முடியுமே தவிர நாமளா போய் நான் சென்று அடைந்து விடுவேன், நான் இறைவனை அடைந்து விடுவேன், நான் சிவபெருமானை பார்த்து விடுவேன் அப்படின்னு போனா பார்க்க முடியாது. தான் என்கின்ற உரைப்போடு போனா பார்க்க முடியாது. முனைப்பு நீங்கிருச்சுன்னா பார்த்துடலாம். எல்லாம் பெருமான் திருவருள் நினைச்சிட்டோம்னா நம்ம பார்த்துடலாம். அவன் திருவருள் நினைக்கலன்னா நம்ம பார்க்க முடியாது. சில பேர் நம்ம வெளியில சொல்லலாம் எல்லாம் சிவபெருமான் திருவருள்னு சொல்லலாம். ஆனா அது எப்படி வரணும்? உள்ளார்ந்து வரணும். உள்ளத்திலிருந்து கேளணும். எல்லாம் பெருமான் திருவருள் அப்படின்னு நினைச்சா சுவாமி தனக்கு அந்த அகக்கண்ணை கொடுத்து தன்னை காட்டுவார். ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல், உரைப்பான அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும். உண்மை பொருள் எதுனா சிவம் ஒண்ணுதான் உண்மை பொருள். மற்ற இதெல்லாம் அது உண்மைன்னா மற்ற எல்லாமே பொய்ன்னு அர்த்தம். யானே போய், என் நெஞ்சும் போய், என் அன்பும் போய் அப்படின்ட்டாரு மாணிக்கவாசகர். சாமி எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? நான் நல்லா பாடுவேன்லாம் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் நல்ல அடியாருன்னெலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் உன் மேலே ரொம்ப அன்பு வச்சுக்கிட்டு இருக்கேன்னா எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் உனக்கு எனக்கு இதுதான் தமிழ் சாமி தெரியும். உன் மேலே நான் எனக்கு அன்பே இல்லைங்கிறது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னாரு மாணிக்கவாசகர். நான் தனக்கு அன்பு இன்மை நானும் தானும் அறிவோம், நானும் தானும் அறிவோம். சிவபெருமான்ட்ட சொல்றாரு. சாமி ஊர்ல எல்லாரும் என்ன சொல்றாங்க? உன் மேலே எனக்கு ரொம்ப அன்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் அடியார்னு வேற சொல்றாங்க. அதெல்லாம் நான் ஓகே தான். ஆனா உண்மையிலே எனக்கு உன் மேல எனக்கு அன்பே இல்லை சாமி, அது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிறதுனால யாருக்கு தான் தெரியும்? சிவபெருமான் தான். நம்ம கொஞ்சம் ஒரு 10 நாள் கோயில் போயிட்டோம்னா சாமி என் உள்ளத்துல குடி கொண்டு இருக்காருங்க அப்படிங்கிறாங்க. சில பேர் சொல்றாங்கல்ல, என் நெஞ்சத்தை விட்டு அகலாம இருக்காரு அப்படின்னு. 2வது பார்த்தீங்கன்னா சாமி உள்ள வந்து அப்படியே காட்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மௌனமாயிருவாங்க. இறைவனை கண்ணால பாக்குறவங்க என்ன செய்வாங்க? மௌன நிலையை அடைந்து விடுவார். ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார்வேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும். அப்ப மாணிக்கவாசகர் பல இடங்கள்ல சாமியை ரொம்ப ஏற்றி போட்டு பாடுகின்றார். நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது
நீ அடியார்னு ஏற்றுக்கொண்டது எல்லாரும் தான் அறிவார். ஆன கருணையும் அங்குற்றேதான் கோணவனே என்னையும் கூட குளிர்ந்துவதாய் கொத்தும். என்ன கூட நீ அடியார்னு ஏத்துக்கிட்டே சாமி, உன் கருணை எங்க, நான் எங்க அப்படின்னு. இப்ப நம்மளெல்லாம் ஆட் பண்ணதெல்லாம் உண்மையிலேயே சிவபெருமானுடைய திருவர். நம்மளாம் இங்க வந்திருப்போம்னு நினைச்சு பார்த்துருப்போமா? யோசிச்சு பாருங்க. நமக்கு அந்த தகுதி இருக்கான்னு தெரியாது. ஆனா சாமி நம்மளை இங்க வரவழைத்து, திருக்கோயிலோட வரவழைத்து, பூஜைகள் பார்க்க வைத்து, திருமுறைகள் பாட வைத்து, சொற்பொழிவு கேட்க வைத்து எல்லா திறனும் செய்யறாரு. அப்ப ஏற்கனவே நாம பண்டைய பிறவில நாம செய்து வைத்திருக்கின்றோம். அதனால இந்த பிறவில முன்னை நீபுரி நல்வினை பயனடை வானனை வாயார பண்ணியும் ஆதரித்தும் ஏத்தியும் போற்றியும் வழிபடும் அதனால நமக்கு சாமி என்ன கொடுத்திருக்காரு? நமக்கு இந்த திறனை. அப்ப இப்ப உரைப்ப நம்ம வழிபாடு செஞ்சா அடுத்த பிறவிக்கு அது வருமா வராதான்? இப்ப நல்ல உரைப்ப பணி செஞ்சிட்டோம்னா அடுத்த ஒரு பிறவி வந்தாலும் நல்ல பிறவி வருமா வராதான்? வருமா வராது? வரும். பிறவி அறுபடுமோ அறுபடாதோ அது ரெண்டாவது விஷயம். அது பக்குவம் வந்தா தான் அறுபடும். அப்படி இல்லைன்னா பிறவி வந்தாலும் நல்ல பிறவி வருவதற்காக என்ன செய்யணும்? நல்ல வழிபாடு செய்யணும். விடாம கேப் கிடைக்கிற இடத்துலலாம் இறைவனை வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்க்கு மறுபடியும் மனித பிறவி தான் வருதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இருக்கும்போதே பெருமான நல்ல வழிபாடு செய்து ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும். நம்ம ஊனத்தை நீக்கி சிவபெருமான் ஞானத்தை கொடுக்கின்றார். அப்படி ஞானத்தை கொடுக்கக்கூடிய பெருமானாக திரளாக நின்று எங்க அண்ணாமலையில ஞான திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார்களுடைய உள்ளத்தில் போய் குடிகொண்டு அவருடைய ஊனத்திரளை நீக்குகின்ற பெருமான் எங்கள் அண்ணாமலையாரே அப்படின்னு யாரு சொல்றா? ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. அந்த அண்ணாமலை எப்படிப்பட்டது அப்படின்னு அது சொல்றாரு. ஏன திரளாய் அங்க பன்றி கூட்டம் நிறைய வருமா அந்த மலையில. பன்றி கூட்டங்கள் ஏனவா ஏறும் ஆணையும் புலியும் ஈடு தாங்கிய மாறுபடையோனேன்னு கூட நேற்று பார்த்தோம்ல அந்த பாட்டுல. ரெண்டாவது பன்றி குட்டிக்கு சுவாமி பால் கொடுத்தாரா, அது ஒரு திருவிளையாடலே நடந்திருக்கு. சிவபெருமான் கருணையும் கடல். எந்த உயிரையும் அவர் இது உயர்ந்த குளம் இது தாழ்ந்த குளம்லாம் சாமி பார்க்க மாட்டாரு. பன்றி குட்டியா இருந்தாலும் சாமி உடனே தாய் பன்றியா போய் முளையை கொடுக்குறாரு. தாயாய் முளையை தருவானே தாராது ஒளிந்தான் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பி இனித்தான் நல்குதியே. தாயே என்று உன் தாள் அடைந்தேன் தயா நீ என்பால் இல்லையே. நாயேன் கழிந்து போவேனோ நம்பி இனித்தான். நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ சாமி, நான் உனக்கு வேண்டாமா சாமி, உனக்கு புதுசு அடியார கட்டது என்னைய கழட்டி விட்டியே சாமி அப்படிங்கிறார். எப்படி சொல்ல இருப்பாங்க? அதனாலதான் சொல்றேன், விடாம வழிபாடு செய்யணும். கொஞ்சம் அப்படியே வர சோம்பேறிப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரேடியே வீட்டுல இருந்துட வேண்டியதான். இங்க வர முடியாத சூழ்நிலைகள் வந்துடும். புரியுது அவங்களுக்கு? அதனாலதான் அடிக்கடி எல்லாரையும் வற்புறுத்துற காரணம் அதுதான். கொஞ்சம் சோம்பேறிப்பட்டோம்னா வரவே முடியாது. அத மாணிக்கவாச பெருமான் தன்னை ஏற்றி இப்படி சொல்றாரு பாருங்க. நான் வேண்டாமா சாமி உனக்கு அதாவது என்னை சவள குழந்தைய ஐக்கிரியா சாமி என்னையா அப்படிங்கிற. சவள குழந்தைன்னு தெரியுது அவங்களுக்கு. அதாவது ஒரு குழந்தை நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது குழந்தை பிறக்கும். இந்த குழந்தை அந்த அம்மா சின்ன குழந்தைய எடுத்துட்டு அங்க போகும் இங்க போகும், இந்த பின்னாடி இந்த பிள்ளை நீ பார்த்துக்கிட்டே வரும். இல்லை நம்ம அம்மா பார்க்கவே மாட்டேங்கி அப்படின்னு நீ பின்னாடியே வரும். ஏமா நான் வேண்டாமா உனக்கு அப்படின்னு கேட்குமா. அது மாதிரி மாணிக்கவாசன் பெருமான் என்னை சவலையா பாப்பியா சாமி, நீ என்னைய சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பி இனித்தான் நல்கு. தாயே என்று உன் தாள் அடைந்தேன் தயா நீ என்பால் இல்லையே. நீ தயா மூர்த்தி சாமி, நீ கருணைமா கடல், நீ அப்படிலாம் செய்ய மாட்ட. நீ நல்ல அடியார்களை எப்பயுமே நீ என்ன செய்ய மாட்ட, விட மாட்ட. எனக்கு அந்த தகுதி இல்லைதான், ஆனாலும் நீ என்னை விடலை, என்னை அடியாரை ஏற்றுக்கிட்ட. இருந்தாலும் என்னை நீ விட்டுறாத. புதுசா அடியார் கிடைச்சது நீ என்ன செஞ்சிடாத, விட்டுறாத. அதனால என்னை ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ அப்படின்னு அழகா சொல்றேன். இந்த பாட்டு அருமையான பாட்டு. அங்க என்னென்னலாம் வரும் அண்ணாமலையில? ஏன திரளோடு இனம் மான் கூட்டங்கள், கரடி, இரவின் இழியும் கண் ஆணை திரள். இரவு அப்படியே கீழே இறங்கி வருமா. எது? யானை கூட்டங்கள்லாம் கீழே இறங்கி ஆணை திரள் அணையும் சாரல் அண்ணாமலையாரே அப்படின்னாரு ஞானசம்பந்தர். எப்படி சொல்றாரு பாருங்க, அருமையான பாட்டு. பூவார் மலர் கொண்டு அந்த பாட்டுல வருது இந்த பாட்டு.
ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போல் ஏனத்திரள் இனவான் கரடி இழியும் இரவின்கண் ஆணைத்திரள் வந்து அணையும் சாரல் அண்ணாமலையார். அங்க அப்படியே இந்த நேரம் சாரல் பெஞ்சுக்கிட்டே இருக்குமா அண்ணாமலையில. இப்ப சாரலை பார்க்கறதே பெரிய அபூர்வமா இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் வேற வந்துருச்சு. அக்னி நட்சத்திரத்துல 2 மழை பெஞ்சா ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் நினைப்போம். ஆனா அந்த நேரத்துல லேச தூரல் விழுற மாதிரி விழுந்துட்டு மறுபடியும் மழை. ஏன்னா அடிக்கிற வெயில் அப்படி வெயில் என்ன. அப்ப இந்த பாட்டுல மிக அற்புதமா பாடுறாரு எமது ஞானசம்பந்த பெருமான். இப்ப நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? வீட்டுல போய் இந்த பாட்டு எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டுக்கு சொல்றோம்ல விளக்கம், இதை வந்து நீங்க வீட்டுல போய் அதை பாடி பார்க்கணும். ஞான திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் அப்படிதானே பாடுவீங்க. பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் அந்த மாதிரி பாடணும். சரி, இப்ப நம்ம நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் வேகம் பிடிக்கணும். பாடிடுறீங்களா? சரி, அப்ப நீங்க 2 பேரும் பாடிக்கிட்டு இருப்பீங்களா? சரி. ஒரு நாள் பகல் பொழுது மெய்ப்பொருளை தியானம் செய்பவர்கள். ஒரு நாள் யாரு பகல் பொழுது சிவபெருமானை தியானம் செய்கின்றார்களோ, பகல் பொழுது. பகல் பொழுதுன்னா என்ன அர்த்தம்? பகல் பொழுதுன்னா உச்சி காலம்னு அர்த்தம். உச்சி காலத்துல யாரு சிவபெருமானை தியானிக்கின்றார்களோ அவர்கள் உலக மாத ஆண்டருளும் சக்தி உலகத்தை சேர்ந்து அவனது போக பகுப்பை நெருங்கிய 16,000 பிரம்மகற்பம் வரையும் புசிப்பித்து தொலைந்து அந்த போகத்தை எல்லாம் அனுபவித்து விட்டு குமாரக்கடவுள் வாழும் திருக்கோயிலாகிய கந்த உலகம் வருவாங்களாம். எப்படி பாருங்க, யாரு பகல் பொழுது சிவபெருமானை தியானிக்கின்றவர். யாராவது பகல் பொழுது தியானிக்கீங்களா சிவபெருமான? இப்பதானே நீங்க சொற்பொழியில சொல்லியிருக்கீங்க. இனிமே நாங்க அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கணுங்கிறது தெரியும். பகல் பொழுது சாமியை தியானிக்கிறது ரொம்ப சிறப்பு. அது மாதிரி பகல் 12 மணி, இரவு 12 மணி ரெண்டுமே ரொம்ப முக்கியமான நேரம். இந்த நேரத்துலதான் நவீன இந்திய அடிகள் என்ன பண்ணாரு, பூஜை பண்ணுவார், சிவ பூஜை. பகல் 12 மணி, இரவு என்ன சார் அழகா கும்பிடலாம். உச்சிக்காலம் ரொம்ப கோயில்ல எல்லாம் 12 மணிக்கு தானே பூஜை ஆகுது உச்சிக்காலம். அது மாதிரி இரவு 12 மணிக்கு சாமி விடலாம். இரவு 12 மணிக்கு சாமி விடலாம். சிலர் உரையும் எதிர்த்து ஒரு 12 மணிக்கு அலாரம் வச்சுட்டு உரையும் எதிர்த்து 12 மணிக்கு செய்யக்கூடாது. அது மாதிரி குளிக்கணும். ஆமா, அப்படி உறங்கிட்டீங்கன்னா குளிக்கணும். உறங்கலைன்னா குளிக்க வேண்டியது இல்லை. முகம் அலம்பிட்டு வந்து நீங்க என்ன செய்யலாம், பூஜை பண்ணணும். அது சிவ பூஜை பண்றது ரொம்ப சிறப்பு அந்த நேரத்துல. தினசரி யார் பண்ணுவா? நவீன இந்தியடிகள். இப்ப அந்த நாயனாரை பத்தி தான் நாளைக்கு பேச போறோம். நவீன இந்தியடிகள் நாயனாரை பத்தி நாளைக்கு நம்ம வைத்தியநாத சமயம் புரியுது உங்களுக்கு? விளக்கு போட்டே முக்தி அடைஞ்ச நாயனார். அப்படி இப்ப பகல் 12 மணிக்கு சிவத்துக்குள்ள உயிர் என்ன ஆயிரும், உள்ள போயிடும். இரவு 12 மணிக்கு சிவம் உயிருக்குள்ள உண்டாயிரும். அந்த மாதிரி ஒரு காலம் இந்த உச்சி காலமும் இரவு 12 மணி காலம். இந்த நேரத்துல இறைவனை வழிபாடு செஞ்சா இறைவனுடைய எல்லையில்லாத ஆனந்தத்தை நாம அடையலாம். மனம் ஒன்று இறைவனை தியானிக்கணும். அதுவும் பகல் பொழுது 12 மணி தியானிக்கிறது சிறப்பு, இரவு 12 மணி தியானிக்கிறது சிறப்பு. இப்ப என்ன சொல்றாரு, ஒரு நாள் பகல் பொழுது, ஒரு நாளைக்கே பகல் பொழுது சுவாமியை தியானித்தால் மெய்ப்பொருளை தியானம் செய்தவர்கள் அம்பாள் உலகத்துக்கு போய் சென்று அங்க உள்ள போகத்தை எல்லாம் தூய்ப்பித்து அதுக்கப்புறம் நேரம் முருகப்பெருமானுடைய கந்தலோகத்துக்கு வந்து கந்த உலகம் முதல் மேறு வரை உண்டான போகங்களை எல்லாம் அங்கு அமர்ந்து புசித்த பின் தம்மை அறிந்து நின்மலனான தலைவன் ஸ்ரீபாதங்களை அடைந்து இமயகிரிக்கு தென் திசையில் உள்ள பாரத கண்டத்தில் வந்து மறுபடியும் வந்து பிறப்பார்கள். தியானிக்க ஒரு நாள் தியானம் பண்ணவங்க எங்கெங்கெல்லாம் போவாங்க, அம்பாள் உலகத்துக்கு போய் கந்தலோகத்துக்கு வந்து அங்கங்குள்ள போகங்களை தூய்ப்பித்து மறுபடியும் பாரத கண்டத்துல வந்து மனிதனாக பிறப்பார்கள். இப்ப சொல்ல முடியாது, நம்ம கூட ஒரு நாள் எங்கேயாவது தியானித்து அங்கெல்லாம் போயிட்டு கூட நம்ம இங்க வந்து பிறந்திருக்கலாம். சொல்ல முடியாது, சாமிக்கு தான் தெரியும்.
அதனால ஒரு நாளுக்கே எப்படின்னா நீங்க தினசரி சுவாமியை தியானிங்க, எவ்வளவு சிறப்பு யோசிச்சு பாருங்க. 12 மணிக்கு பகல் பொழுது இல்ல, நான் அந்த நேரத்துல வேலைக்கு போயிடுறேங்க அப்படின்னா, உங்களுக்கு பகல் பொழுது 12 மணிக்குள்ள உங்களுக்கு எந்த நேரம் கிடைக்குதோ உட்காந்து இறைவனை என்ன செய்யுங்க, தியானம் பண்ணுங்க, வழிபாடு செய்யுங்க. மெய்ப்பொருளை தியானம் செய்தவர்கள் தான் சொல்றாங்க, தியானம் செய்தவர். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமி பாதத்தை அடைந்து மறுபடியும் எங்க வருவாங்க, அந்த பதமுத்தியை பெற்று மறுபடியும் மண்ணுலகத்திற்கு வந்து மனிதனாக வந்து பிறப்பார்கள். கர்ம யோகங்களையும் கற்பனை இல்லாத பரம யோகங்களையும் பாவத்திறங்களையும் புண்ணிய திறங்களையும் அவற்றின் பலன்களை கூறும் இச்சிவ தர்மோத்தர நூலை படிப்பவர்களும். இப்பதான் பலனை சொல்றாரு. இந்த நூலை யாரு படிக்கிறாங்களோ அவருடன் கூடி இருக்கு. இந்த சிவ தர்மோத்தரம் படிக்கிறவரோடு யார் யாரெல்லாம் சேர்ந்து இருக்காங்களோ என்ன நம்ம சிறப்பு சொல்றாங்க. இந்த நூலை படிக்கின்றவங்க அவங்க கூட சேர்ந்து இருக்கின்றவர்கள், அவரோடு கூடினவர்களும் மெய்யாக முற்பிறப்புகள் தோறும் ஈட்டிய தீவினைகளை கெடுத்து, இந்த நூலை கேட்டவங்களும் அவங்க கூட ஒத்துழைப்பு கொடுத்தவங்களும் அவங்க என்ன செய்வாங்க, முற்பிறப்பை என்ன செய்வாங்க, அவனுடைய தீவினைகளை கெடுத்து விடுவார்கள். நீ எத்தனை தீவினை செஞ்சிருந்தாலும் இந்த நூலை கேட்டா என்ன ஆயிரும், தீவினைகள் எல்லாம் போய்விடும். தீவினைகள் கெடுத்து 8 உருவாகி எழுந்தருடும் சிவபெருமானது அழகிய உலகத்தில் அமைந்த போக பகுப்புடன் வாழ்ந்திருப்பார்கள். அங்க சிவலோகத்துல போய் எப்பயுமே அந்த இன்பத்தை அனுபவித்திருப்பாங்க. இந்த சிவ தர்மோத்தரம் கேட்டவங்க கண்டிப்பா எங்க போயிருப்பாங்க, சிவலோகத்துக்கு கண்டிப்பா அங்க போய் அங்க உள்ள போகத்தை கண்டிப்பாக புசிப்பார்கள் இந்த நூலை கேட்டவங்க. அது மாதிரி சாமி அந்த 8 உருவாகி எழுந்தருளும் சிவபெருமான் சொன்ன போதே சாமி எப்படி இருக்காரு, அட்டமூர்த்தியாக இருக்கின்றார் சிவபெருமான். அது மாதிரி எண்தோல் இறைவன்னே சொல்லுவாங்க சாமியை சொல்லும் போது. எண்தோல்னா என்ன அர்த்தம், 8 திசையும் அவனுக்கு உருவமாக இருக்கின்ற. ஏற்கனவே சொன்னோம்ல, ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண் ஆண் குணம் மூன்றாய் மாறாமறை நான்காய் வரும் பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோசையோ 8 திசை தானாய் அப்படின்னாரு. 8 திசையும் அவருக்கு இருக்கு. அது மாதிரி 8 அட்ட மூர்த்தமும் சிவபெருமான் அதில் விலகி தோன்றுகின்றார். பஞ்சபூதங்கள் 5, அப்புறம் சூரியன் சந்திரன், அப்புறம் இந்த உயிர், இந்த 8ஐயுமே சிவபெருமான் உருவமாக கொண்டிருக்கின்றார். அப்படி உருவமாக கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு. நீரை உருவமாக கொண்டிருக்கும் போது அவருக்கு பவன்னு பேரு, நிலத்தை உருவமாக கொண்டிருக்கும் போது அவருக்கு சர்வன்னு பேரு, காற்றை உருவமாக கொண்டிருக்கும் போது அவருக்கு உக்ரன் பேரு, நெருப்பை உருவமாக கொண்டிருக்கும் போது ருத்ரன் பேரு, சந்திரனை உருவகமாக கொண்டிருக்கும் போது அவருக்கு மகாதேவன் பேரு. அதுக்கப்புறம் வேற என்னது, நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம், ஆகாயத்தை உருவமாக கொண்டிருக்கும் போது அவருக்கு பீமன் பேரு. இப்படி அட்ட மூர்த்தத்துக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு பேர் இருக்கு. இந்த மூர்த்தத்தை சொல்லி அதான் பவாய தேவாய நம, சர்வாய தேவாய நம, ஈசானாய தேவாய நம, பசுபதே தேவாய நம, உக்ராய தேவாய நம, ருத்ராய தேவாய நம, பீமாய தேவாய நம, மகதே தேவாய நம, இப்படி 8 மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை அர்ச்சித்து அவன் இருக்கக்கூடிய அந்த அட்ட மூர்த்தங்களில் விளங்கி தோன்றுகின்றான் என்று இந்த அர்ச்சனை பண்ணாதான் பூர்த்தி ஆகும். சிவபூஜையில இந்த அர்ச்சனை பண்ணி முடித்து எழுந்தால், தினசரி இந்த அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் சிவபெருமான் என்ன பண்ணுவாரு, அந்த மூர்த்தத்துல வந்து விளங்கி வந்து தோன்றி நமக்கு நலம் செய்வார். பவனனும் நாமும் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தாள் பன்னால் அழைப்பொழியான் என்றொரு நாள் எதிர்ப்படுங்க. பவாய தேவ அர்ச்சனை. பவன்னா இப்ப சொன்ன பார்த்தீங்களா, அட்ட மூர்த்தத்துல சிவபெருமான் விலகி தோன்றுகின்ற அந்த மூர்த்தம். அப்ப இந்த சிவ தர்மோத்தரம் எவ்வளவு முக்கியமானது. சிவ ஞானவியல் எத்தனையோ இயல்லாம் பார்த்தோம், அது மறுபடியும் சொல்ல போறாரு. நீங்க இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்த்தீங்க அப்படிங்கிறதான் சொல்ல போறாரு. கேட்கறது பிரச்சனை கிடையாது, அதன்படி என்ன செய்யணும், நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த காலங்க, இந்த காலத்துல நடக்குமாங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், அதை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர பார்க்கணும். சின்ன பேர் என்ன சொன்னோம், பால் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம். கொஞ்சம் நடக்கக்கூடிய காரியமா ஏற்கனவே பல பிறவியில் பழகிட்டு வந்துட்டோம். அதை கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும், விடுறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கணும். உடனே டக்குன்னு விட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா நாம அதை விடுவதற்கு உண்டான முயற்சிகளை. அப்படி சாமி
எண்ணில்லாத சிறப்பை இந்த உயிர்களுக்கு செய்து கொண்டேதான் இருக்கின்றார். அடுத்து சொல்றாரு, இச்சிவ தர்மோத்தர நூலில் கூறியபடி நீதிகளை செய்யும் சன்மார்க்கமும் அந்நீதிகளை உலகில் உள்ளோருக்கு அறிவித்த புலவரும் அதில் புத்தி மிகுந்து புகும்படி செய்வித்த தெல்லிய உணர்வை உடைய ஆசிரியரும் முப்பகுப்பினரும் இச்சிவலோகத்தை சேர்ந்து யார் யார் 3 வகுப்பினர் யார் யாருன்னா, இந்த சிவதர்மோத்தர நூலை கூறியபடி நீதிகள் சொல்லும் சன்மார்க்கரும் சொன்னபடி நடக்கின்றவர்கள், இந்த நூலில் சொன்னபடி நடக்கின்றவர்கள் ஒன்று. 2வது அந்நீதிகளை உலகில் உள்ளோருக்கு அறிவித்த புலவரும், இப்ப சொல்றோம்ல எடுத்த புலவர்களும் அதுல புத்தி மிகுந்து உணர்வு மிகுந்து யாரு அத சொல்லுகின்ற ஆசிரியரும். சொல்றவங்க சும்மா சொல்லக்கூடாது, அதை உணர்வு மிகுந்தபடி சொல்லணும். 2வது அதை கேட்கறவங்களும் அதை உணர்வு மிகுந்தோடு கேட்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்லியும் பயனில்லாம போயிடும். சொல்றது புரியுது உங்களுக்கு? இப்ப நான் சொல்லக்கூடிய கருத்து உங்க உணர்வுல போய் ஒட்டணும். ஒட்டுனாதான் இந்த நூல் சொன்னதுக்குரிய அர்த்தம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எதை சொல்றாரு ஒரு மணி நேரம் கேட்டுட்டு வருவோமே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது பலனை தராது. சொல்லக்கூடிய கருத்தை அதை முடிந்த அளவுக்கு அதை கடைபிடிக்கக்கூடியதா இருக்கணும். அப்படின்னாதான் இந்த நூல் சொன்னதுக்குரிய அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? நல்ல தெளிவா சொல்லிட்டாரு. 3 கேட்டகரியா பிரிச்சு அதை தெளிவா சொல்றவங்க, அது மாதிரி அந்த நீதியை உலகுக்கு இந்த சொல்றது மட்டும் இல்லாம உலகுக்கு உணர்த்துகின்றவர்கள், அது மாதிரி இந்த சிவதர்மத்தில் நூல்படி நடக்கின்றவர்கள், இந்த 3 பேருமே எங்க போவாங்க? சிவலோகத்தை போய் சென்று அடைவார். விரும்பிய சுற்றத்தார்கள் தன்னை பிரியாமல் பொருந்த சிவலோகத்தில் எல்லா போகங்களையும் புசித்து தான் விரும்பிய சுற்றத்தாரோடய போய் எங்க போவாங்க? இந்த சிவதர்மோத்தர நூலை கேட்டவங்க கண்டிப்பா எங்க போவாங்க? சிவலோகத்துல சுற்றத்தாரோட. உங்க மாமா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்க மாமாவோட நீங்க எங்க போகலாம்? சிவலோகத்துல போயிருக்கலாம். இல்லைங்க எங்க சித்தப்பானா எனக்கு ரொம்ப உசுருங்க, உங்க சுற்றத்தாரோட நீங்க எங்க போகலாம்? எனக்கு என் பிள்ளைன்னா ரொம்ப உசுருங்க, உங்க குழந்தையோட போய் எங்க செய்யலாம்? போய் சுற்றத்தாரோடு போய் சேர்ந்து சிவலோகத்தை திருப்பிக்கலாம். ஆனா பாசத்தை அறுக்காம சாய்ச்சிய நிலையை அடைய முடியாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். பதமுத்தியை பெறலாமே உடைய பரமுத்திய பெற முடியாது. அப்ப பரமுத்தியை பெறணும்னா பாசத்தை அறுக்காம என்ன செய்ய முடியாது. அப்ப அடியார்களுக்கு என்ன செய்யணும்? செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சிவஞான செயலுடையவருக்கு தானம் கொடுத்துக்கிட்டே இருந்தா எங்க போயிடலாம்? பாசத்தை ஈஸியா அறுத்து தவலோகத்துல போய் பிறந்துடலாம். தவலோகத்தில் போய் பிறந்து அங்க இருந்து இங்க மாதிரி சரியக்குரிய யோகம்னா பண்ணாம நேரடியா சிவபெருமானுடைய உலகத்துக்கு நான் சென்றுவேன். அப்படி எல்லா போகங்களையும் புசிப்பித்து விடாமல் பற்றிய பாசங்களை கெடுத்து எல்லா உலகமும் ஒருங்கு சேரும் சிவசக்தியில் உண்டான தரிசனமாக இன்பத்தை அனுபவித்து இருப்பார்கள் இந்த உயிர்கள். பொன்னை கொடுத்து நிர்மலனாது சிவாலய திரு எல்லைக்குள் இருக்கும் திருக்குளத்தில் அழகாந்த கரை. இந்த நூலை எங்க சொல்லணும்னு சொல்றாரு. இந்த சிவ தர்மோத்தர நூலை எங்கெங்க சொல்லணுமா? திருக்கோயிலுக்கு உள்ள சொல்லணுமா, வெளியில சொல்லக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திருக்கோயிலுக்கு இப்ப நம்ம உள்ளதானே இருக்கோம், அப்பாட தவிச்சிட்டோம். 2வது என்ன சொல்றாரு? திருக்குளத்தில் அமர்ந்து சொல்லலாமா. கோயில் உள்ள திருக்குளம் இருக்கு பார்த்தீங்களா, அங்க உட்காந்து சொல்லலாமா. குளக்கரையில திருக்குளத்தில் அழகார்ந்த கரையில் திறந்தோறும் யாம் தெரிவித்த இச்சிவ தர்மோத்தரத்தை விரித்து அர்த்தம் சொல்லும்படி செய்விப்பவர்கள் என்ன செய்வாங்க? முற்கூறிய பலத்தை பொருந்தார். ஏற்கனவே நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சுற்றத்தாரோடு போய் சிவலோகத்தில் போய் அவர்கள் இருப்பார். இதை கேட்டவங்களுக்கும் உண்டு, சொல்றவங்க மட்டும் இல்ல. இதை உட்காந்து திருக்கோயிலுக்குள்ள உட்காந்து கேட்டவங்களும், அந்த திருக்குளத்துல உட்காந்து கேட்டவங்களும் அவங்க சுற்றத்தாரோடு போய் சேர்ந்து எங்க இருப்பாங்க? சிவலோகத்தில். அதனாலதான் நான் அடின்னு என்ன சொல்றேன்னா, எல்லாரும் சொற்பொழிவுக்கு தொடர்ந்து கேட்க வாங்க. இதை தொடர்ந்து கேட்டா நாம அந்த புண்ணியத்தை நாம் அடையலாம், சிவ புண்ணியத்தை நாம் பெறலாம் அப்படின்னு சொல்ற காரணம் அதுதான். இல்லை நீங்க என்ன சொல்லிட்டே இருக்கீங்க ஒய்யாம அப்படின்னு நான் எதுக்குன்னா உங்களுக்கு அந்த சிவ புண்ணியத்துல ஈடுபடுத்துறதுக்கு தான் உங்களை கட்டாயப்படுத்துறேன், வேற ஒன்றும் கிடையாது. சிவன் என்ன ஒரே சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். சரியா? ஒரு பொதுவா சொல்றேன், யாரு பொதுவா சொல்றேன். ஏன்னா ஒரு நூல் எடுத்தோம்னா, ஒரு புராணங்கள்லாம் கேட்டோம்னா தொடர்ந்து கேட்டாதான் அதனுடைய பயனை நாம பெற முடியும். என்னதான் இந்த நூல் நமக்கு சொல்லுகின்றது, இந்த நூலுடைய பயன் என்ன? இப்ப இத்தனை நாள் எடுத்தோம். இந்த சிவதர்மத்தில் நமக்கு என்ன முக்கியமா நமக்கு சொல்லுது? சிவஞான தெளிவு நமக்கு நிறைய சொல்லுது. சிவஞான தெளிவு வரணும், சிவபுண்ணியங்கள் அதிகமாக செய்யணும், அடியார்களுக்கு நிறைய செய்யணும், சாமிக்கு நிறைய செய்யணும்,
நூல்களை படிக்கணும், சிவநூல்களா கற்கணும். இத்தனையும் இந்த 12 ஏழையுமே இதைத்தானே முக்கியமா சொல்லுது. சிவ சம்பந்தமாகவே இருக்கணும், அதுதான் முக்கியம். அதுலயும் இந்த நூலை வந்து கண்டிப்பா எப்பேற்பட்டவர்களும் இந்த நூல்களை என்ன செய்யணும், கேட்கணும்னு நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அப்படி இந்த நூல்களை வந்து தொடர்ந்து நாம என்ன செய்யணும், எங்க திருக்கோயில் எல்லைக்கு உள்ளேயும் திரு குளத்துக்கு அழகான திருக்குள கரையிலையும் உட்கார்ந்து இந்த சிவதர்மோத்தரத்தை அர்த்தம் சொல்லும்படி என்ன செய்யணுமா, சொல்லணுமா. அப்படி சொன்னவர்கள் ஏற்கனவே சொன்ன பலனை அவர்கள் பெறுவார்கள். இந்நூல் முடிவு பெறும் நாளில், இந்த நூல் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு பூமியுள்ளாருக்கு மங்களங்கள் மென்மேலும் பெருக தெரிந்து செய்க. அது வல்லாமல் தொன்று தொட்டு அடர்ந்த பாசங்களை கெடுக்கும் சிவபெருமானை பல வகையான துதிகளை சொல்லி தியானிக்க. இன்னைக்கு வந்து நிறைய அர்ச்சனை பண்ணணும். நீ சாமியை சொல்லி இன்னைக்கு வந்து அர்ச்சனை பண்ணணுமா. சிவதர்மோத்தரத்தை நூல் அங்க வச்சு பூக்களால சாமியை அர்ச்சிக்க வேண்டும். யாவரும் புகழும் சிவ தர்மோத்தரத்தை நூல் இயல்கள் முடிவு பெற்ற பின் அந்நூலையும் முன் சிவஞான தானவியல் கூறியபடி மனம் நிறைந்த மலர்களால என்ன செய்யணுமா, பெருகும்படி பூஜை சிறப்பு செய்க. இந்த நூலை வச்சு சுவாமி பாதத்துல வச்சு நாம் என்ன செய்யணும், மலர்களால அர்ச்சிக்கிறோம். ஏற்கனவே மலர் இருக்குல்ல, இருக்கும் காலையில மலர். சரி, இன்னும் உதிரி இருந்தாலும் ரொம்ப சிறப்பு தான். எவ்வளவு மலர் இருந்தாலும் சாமிக்கு அர்ச்சிட்டே இருக்கலாம். அதனால மலர்களை கொண்டு இறைவனை அர்ச்சிப்பது நம்ம எத்தனையோ தடவை சொல்லிட்டோம். சாமிக்கு புண்ணியம் அப்படின்னாலே எதுதான் புண்ணியம்? சிவபுண்ணியங்களே ரொம்ப நுட்பமான புண்ணியம் எதுன்னா, புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு. இதை பார்த்து சிவபெருமான் என்ன செய்வாரு, அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் எம் இறை ஈசனை நன்னறியாமல் அனுபவிக்கும். ரொம்ப நுட்பமான புண்ணியம்னா சாமிக்கு மலர் கட்டி கொடுக்கறது அவ்வளவு முக்கியமாங்க. அப்படின்னா அவ்வளவு முக்கியம். அதுவும் அந்த அன்றளந்த மலர்களை பறிச்சு சாமி கொடுக்கணும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உள்ள பூவை பிரிச்சுல வச்சு 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 எடுத்து ஒருத்தர் வைத்தியநாத சாமிகளுக்கு பூ கொண்டு வந்து இன்னைக்கு காலையில கூட ஒரு அரிய 3 பூ கொடுத்தாரு பார்த்தீங்களா. அது ஒரு 3-4 பூவா இருக்கும் போல தெரியுது. அது ஓப்பன் பண்ணதுமே ரொம்ப மஞ்சள் கலரா இருக்கு. பூ ஃப்ரெஷ்ஷா இருக்குது, எப்படி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் மல்லிகை பூலாம். அவர் 3 நாள் அதையும் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியா இருக்கும் போதே நினைச்சேன், சரி பிரிட்ஜில் வச்சுட்டாங்க போலுக்க. அது அதை எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பல நாள் பூவா இருக்கும் போல தெரியும். அதை பிரிட்ஜில் வச்சு வச்சு எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. முடிந்த அளவுக்கு அந்த அளந்த மலர்கள் அன்னைக்கே கொண்டு போய் தாங்காது. அப்படின்னு நான் சொல்றேன், விற்கலன்னா அன்னைக்கே கொண்டு வந்து சாமிகிட்ட கொடுத்துறோம்னு சொல்றேன். சில பேர் என்ன செய்வாங்க, வச்சிருந்து பார்ப்பாங்க, மறுநாள் விற்கதான் தள்ளி விட பார்ப்பாங்க. அப்பயும் இல்லையா, ஒரு 3-4 நாள் வச்சு பார்ப்பாங்க. அப்படி இல்லை, கடைசி சாமிக்கு எல்லாம் விற்கிறதா கொண்டு வந்து சாமி கொடுத்து. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பிட உட்காருவோம், எல்லாம் உட்காந்துருப்போம். எனக்கு இது வேண்டாம் அப்படிங்க பிள்ளைய, உடனே எனக்கும் இது வேண்டாம் அப்படின்னு ஆளாளுக்கு ஒதுக்கி வச்சது பூரா காக்காய்க்கு. எப்படி எதெல்லாம் ஒதுக்கி வைக்கிறோமோ, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையில் காக்காய்க்கு ஆகிக்கிறோம், விடு விடு அப்படின்னு எல்லாரும் எதெல்லாம் நமக்கு ஆகலையோ அது பூரா காக்காய்க்கு. அப்படிதான் இருக்கு. வீட்டுல வந்துட்டு இருப்பாங்க, என்ன இப்படி எல்லாத்தையும் ஆகாம ஆக்கிட்டுலே இருக்கீங்க, என்ன என்ன எது கவலைப்படுறீங்க, காக்கா இருக்கு அதுக்கு ஓட்ட வேலை முடிஞ்சு அது எதுனாலும் சாப்பிடுது, ஒன்ன விட மாட்டேங்கி. மிச்சரா இட்லியா 2 நாள் இட்லியா மிச்சம் வாங்குது. ஆமா, அது காக்கா அழகா சாப்பிடுது. மிச்சர் மிச்சர் சூப்பரா சாப்பிடுது, மிச்சர் அருமையா சாப்பிடுது. வடை போட்டு அழகா கொத்தி சாப்பிட்டு போயிருது. நான் அதுக்காக என்ன செய்வேன், மேலே மாடியில போய் வச்சுட்டு முதல் காக்காவை இருக்கும், என்ன போனது எல்லாம் களைஞ்சு ஓடிடும். உடனே அவ வச்சுட்டு திண்டல வச்சுட்டு எல்லாம் அங்கனங்கன்னா தான் நிற்கும். வேகமா வந்து கதவை பூட்டுற மாதிரி பூட்டி ஜன்னல் இருக்கும், இப்படி எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பேன். கரெக்டா இங்கிட்டு வந்து கதவை பூட்டுற மாதிரி டவுன் ஒரு சவுண்டு கொடுக்கணும், தகார ஒரு சவுண்டு கொடுத்தா உடனே எல்லா காக்கையும் வந்துடும். ஆளு போயிட்டாயா அப்படின்ட்டு வேகமா வந்து எல்லாம் பொத்தி சாப்பிடும். அது உண்மையில ஆனந்தமா இருக்கு. அது எல்லாம் கூட்டு சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறது நமக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. எவருக்குமா உண்ணும் போது ஒரு தினசரி காக்காய்க்கு என்ன செய்யணும், காக்காயே வரலன்னு வச்சுக்கோங்க, எறும்பாவது வருமா வராதா? கண்டிப்பா எறும்பு வரும். எறும்பு வந்து சாப்பிடும், எத்தனையோ உயிரினங்கள் வந்து சாப்பிடும், எத்தனையோ உயிரினங்கள் வந்து சாப்பிடும். அதனால கண்டிப்பா என்ன செய்யணும், யாவருக்குமா உண்ணும் போது
ஒரு கைப்பிடியாவது வைக்கணும். நம்மளுக்கு நிறைய வைக்கிறாங்க. அண்டா சோறு இருந்தாலும் அப்படியே கொண்டு போய் எழுதிடுறாங்க. ஆகலன்னா கொண்டு போய் வச்சிடறாங்க. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். எல்லாரும் போய் கடையில சாப்பிட்டாங்க. வீட்டுல இப்படி சோறு மிங்க இருக்கு, எல்லாம் போய் கடையில போய் இப்படி சாப்பிட்டு வந்தீங்க. இவ்வளவு சோறு என்ன செய்யுது? கம்முன்றுங்க, காலையில் காக்காய்க்கு ஆயிரும் அப்படின்னு அப்படியே கொண்டு போய் அது தண்ணி ஊற்றி வச்சு காலையில் அப்படியே கொண்டு போய் எதிர்த்து வச்சிடறாங்க. சரி இருக்கட்டும், இது ஒவ்வொருத்தவங்க வீட்டிலுடைய நிலைமை. அதனால குடும்ப அளவுக்கு எப்பயுமே சோறு பொங்கனு வச்சுக்கோங்க. சுடு சோறை கொண்டு போய் நல்லா சூடாக கொண்டு போய் அழகா கொஞ்சம் அதை ஆற வச்சு நீங்க கொண்டு போய் வச்சுட்டாலே எப்பயுமே சாமிக்கு ஒரு பங்கு எடுத்து வச்சிடணும். சாமிக்கு எடுத்து வச்சதை அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து நீங்க சாப்பிடணும். புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி காக்காய்க்கு கொண்டு போய் தனியா ஒரு இடத்துல வச்சிடணும். அது மாதிரி விருந்தாள் யாரும் வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பு. தினசரி நம்ம வீட்டுக்கு விருந்தாள் விருந்து சாப்பிட்டாங்கன்னா நீங்க உங்க வம்சமே ரொம்ப நல்லா இருக்கும். விருந்தாள் நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறோம். ஐயோ வந்துட்டானே அலங்காத்தாலே வந்துட்டானே அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. விருந்தோம்பல் ரொம்ப முக்கியம். எத்தனை பேரும் வரட்டும், அத்தனை பேருக்கும் அன்னம் பாடிக்க ரெடியா இருக்கும். விருந்தோம்பல் அது வள்ளுவர் நிறைய சொல்றாரு விருந்தோம்பலுக்கு. அதனால எல்லாருமே என்ன செய்யணும்? யாவரையும் வரவழைத்து அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்று நாம விரும்பணும். புரிஞ்சுச்சா? சரி. அடுத்து சொல்றாரு, இந்த முடிவு பெறும் நாள்ல சிவதர்மபுத்திர நூலை மனம் நிறைந்த மலர் மாலைகளால என்ன செய்யணும்? சாமி அச்சிக்க வேண்டும். ஞான ஒளியாக சிவபெருமானுக்கும் உண்மை உபதேசம் செய்யும் ஆசிரியனுக்கும் இந்நூலில் பொருளை சொல்லும் வாக்கினை உடையவனுக்கும் வேதம் உணர்ந்த அந்தனருக்கும் சிவன் அடியார்களுக்கும் கால் கண் முதலிய உறுப்பில்லாருக்கும் இந்நூல் முடியும் காலத்தில் முன் சொன்னபடி விதிப்படி பூசிக்க. ஏற்கனவே சொன்னபடி மலர்களால இறைவனை என்ன செய்ய வேண்டும்? பூசிக்க வேண்டும். எப்படி? ஞான வழியாக சிவபெருமானுக்கும் உண்மையை உபதேசம் செய்யும் ஆசிரியனுக்கும், சாமிக்கும் அதை உபதேசம் செய்கின்ற ஆசிரியனுக்கும் இந்நூலில் பொருளை சொல்லும் வாக்கினை உடையவனுக்கும் எடுத்து சொல்கின்றவர்களுக்கும் வேதம் உணர்ந்த அந்தணர்களுக்கும் சிவன் அடியார்களுக்கும் கால் கண் முதலிய உறுப்பில்லாதவர்களுக்கும் இந்நூல் முடியும் காலத்தில் முன் சொன்னபடி மலர்களால் என்ன செய்யணுமா? அர்ச்சிக்கணும். அடியார்களுக்கு, இந்த உபதேசம் சொன்னவங்களுக்கு, அது மாதிரி சுவாமிக்கு, அது மாதிரி கால் கை உறுப்பு இல்லாதவர்களுக்கும் என்ன செய்யணுமா? மலர்களால அவங்களை பூசிக்க வேண்டும். இது முடியும் காலத்துல இன்னைக்கு இத்தன்மையாக பூசை செய்த இந்த மாதிரி பூசை செஞ்சா நமக்கு துன்பம் வராதான், துன்பங்கள் இல்லை அப்படிங்கிற. அடியார்களுக்கும் சாமிக்கும் இதை உபதேசம் செய்த ஆசிரியருக்கும் கைகால் உறுப்பு இல்லாதவர்களுக்கும் விதிப்படி பூசை செய்தால், மலர்களால் எழுத்து அர்ச்சித்தால் அவர்களுக்கு என்ன கிடையாது? துன்பம் இல்லை. தினந்தோறும் எல்லா நாட்டிலும் தினந்தோறும் மங்களங்கள் பெருகும். கூறிய புத்தி இல்லாதவர் குறைவர், கூறிய புத்தியை உள்ளவர் உயர்வர். அது அல்லாமல் மேல் உலகை ஆளும் தன்மையும் பொருந்துகிறாங்க. இந்த மாதிரி விதிப்படி யார் பூசிக்கின்றார்களோ அவர்கள் எல்லா நிலையையும் அவர்கள் அடைவார்கள். உயர்ந்து அவருடைய வாழ்க்கை உயரும் அப்படின்னு சொல்றாரு சாமி. மாணிக்க சுப்பிரமணியன் பல இடங்கள்ல தன்னை ரொம்ப ரொம்ப இறக்கி சொல்றாரு. சாமி நான் அடியாரே கிடையாது சாமி, நான் ரொம்ப நடிச்சுக்கிட்டு தான் சாமி இருக்கேங்க. மாணிக்கேசர் எப்படி சொல்றது பார்த்தீங்களா? நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தர்லையும் முடியாது. என் உள்ளத்துல போய் சாமி உன்னை உருகும்படி எனக்கு ஏதாவது செஞ்சிரு. உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். உன்னை ஒரு செகண்ட் கூட என் நெஞ்சத்துல இருந்து நீ அகலக்கூடாது. அரும் தேனன்ன பருக தந்து உய்ய கொள்ளாய் அப்படின்னு இன்னொரு பாட்டு சொல்றாரு. நான் அந்த அருளார் அமுதத்தை பாரிக்கொண்டு நான் விக்கினேன் விழுங்கினேன் என் விதியேன் வினையின்மையால். என் வேண பாருங்க நினைக்க விடாம என்னை தடுக்குது. பெருமானே நீ அப்படிலாம் செஞ்சிடாத, நீ என்ன பண்ணிடு, என்ன அப்படிலாம் அரும் தேன்னு தண்ணீர் கொடுத்துரு. ஏன்னா வெறும் தண்ணியை விட்டா கேப் இருக்கும், தேனோட கலந்து விடுங்க, அப்படி கேப்லாம் விழுவும். அது போல அந்த இடத்துல சொல்றாரு அரும் தேனன்ன பருக தந்து அது உய்ய கொள்ளாய் அப்படி. அப்படி எந்த நேரமும் உன்னை நான் நினைச்சுக்கிட்டே இருக்கணும்.
நான் பொய்யடியாரா இருக்கேன், என்னை மெய்யடியாரா மாத்திரு. எப்படி சொல்ற பாருங்க. அது எப்படி எந்த அன்பு? இடையறாத அன்பு. என் உலகத்தை நின்று உருக தந்தர்லையும் உடையான். அப்புறம் சொன்னாரு, அடுத்த பாட்டு சொன்னாரு, சாமி நான் ரொம்ப வருந்துறேன், நான் ஒரே ஒண்ணுக்கு மட்டும் நான் வருந்துறேன் சாமி, எனக்கு மத்ததை பத்திலாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என்கடவேன், வானேயும் பெருள் வேண்டேன் மண்ணாழ்வார் மதித்துகிறேன், தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம் பெருமானே எம்மானே, உன் அருள் பெருநாள் என்னால் என்றென்றே வருந்துவனே. சாமி இந்த ஒரு இதுக்காக தான் சாமி நான் ரொம்ப வருந்துறேன். சொல்லுங்க சார். சரிங்க சார், சரிங்க சார், ஆட சார், சரிங்க சார். உருக தந்தரியம் உடையானேங்கிற இந்த உலகத்துல நான் பிறப்பு இறப்புக்குலாம் எனக்கு கவலை இல்லை சாமி. என்னைக்குனாலும் ஒரு நாள் உயிர் போகத்தான் போகுது, எனக்கு அதை பத்திலாம் பிரச்சனை. ஆனா ஒன்னே ஒண்ணுக்கு மட்டும் நான் வருந்துறேன் சாமி, உன் அருள் என்னைக்கு சாமி எனக்கு கிடைக்கும், அதுக்குதான் நான் ரொம்ப வருந்துறேன். உன் அருள் பெருநாள் என்னால் என்றென்றே வருந்துவனே. வருந்துவனின் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியே, இருந்து நல்ல மலர்புறையேன் ஏத்தே நான் தழும்பியேற. உன்னை நான் தழும்பியேற நான் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறாரு. நான் தழும்பியேற குனிந்த பொற்சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயே. உன் அருள் அமுதத்தை நீ எனக்கு கொடுக்கலனா வருந்துவன் நான் தம்பியன் மற்ற என்னே நான் ஆமாறே. நான் ரொம்ப வருந்துவேன் சாமி, உன் அருளமுதத்தை எனக்கு எப்படியாவது கொடுத்து. ஆமாறு உன் திருவடிக்கு அகங்குலையன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையன் புத்தேவின் கோமானின் திருக்கோயில் தூகேன் வெளுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராளா உன்னை சார்வானே. நான் இந்த பணியெல்லாம் செய்யாம இருக்கனே சாமி, உன்னை அடையிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பூமாலை புனைந்தேத்தணும், உன்னை புகழ்ந்து பாடணும், உன்னுடைய திருக்கோயிலெல்லாம் நான் உலகார பணி செய்யணும். உன் திருக்கோயில் தூகேன் வெளுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராளா உன்னை சார்வானே. பானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யான் எனது என்று அவரவரை குத்தாட்டு வானாகி நின்றாயே என்று சொல்லி வாழ்த்தோனேன்னு உன்னை நான் வாழ்த்த வேண்டாமா? வாழ்த்துவதும் மாணவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பாள், தாழ்த்துவதும் தம்மையெல்லாம் தொலைவேண்டி சூழ்த்த மதுகரணம் உரளும் தாரோயை பார்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே. பரவுவார் இமையோர்கள் பாடுவன நால்வேதம், குறவுவார் குழல் மலவாள் கூருடையால் ஒரு பாகம், விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேன்பின், அறவுவார் கடல்நிலைகள் காண்பாரோ அறியானே. அறியானே யாவருக்கும் அம்பலவா அம்பலத்தியம் பெரியானே, சிறியனை ஆட்கொண்ட பெய்களற்கு விரையார்ந்த மலர் தூவேன் வியந்து அலறேன் நயந்து உருகேன். எப்படி சொல்றாரு பாருங்க. திருவாசகம்னா அதுதான். திருவாசகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கும், பாடிக்கிட்டே இருக்கும். நான் வியந்து அலறேன், நான் உன்னை அலறல, நயந்து உருகல, மலர் தூவல, நான் ஒன்றும் செய்யல, நான் பொய்யடியாரா இருக்கேன், ஆனா உன்னை அருளமுதம் கிடைக்கணும்னு நான் ஏங்குறேன். எப்படி சொல்ற பார்த்தீங்களா? அதான் தன்னை தாழ்த்தி இறைவனை. நான் அதை செய்வேன் இதை செய்வேன், தினசரி கோயிலுக்கு போவேன், திருமுறைகள் பாடுறேன், அப்புறம் 2 மணி நேரம் பாடிக்கிட்டு இருக்கேன், பூசை 3 மணி நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்படி தன்னை பற்றியே உயர்வா பேசணும்னா நமக்கு எப்படி அந்த ஞானம் வரும் சொல்லுங்க பார்ப்போம். மாணிக்காசர் பாடல் முழுவதும் பாருங்க, தன்னை தாழ்த்தி இறைவனை வேனில் வேல் வளர்க்கணைக்கும் வெள்ளகை செய் வாழ்க்கறிய பானலால் கண்ணியர்க்கும் பதைத்துருகும் பால் நெஞ்சு உணெல்லாம் நின்றுருக புகுந்தாண்டான் உலகம். எப்படி சொல்றாரு பாருங்க. இதுதான் பாட்டு. திருவாசகம்னா அப்படி உருகணும், உருகி உருகி எல்லா பாட்டுலையுமே அப்படி உருகி உருகி தான் பாடியிருக்காரு மாணிக்காசர். நான் எஞ்ஞானும் இல்லாதேன் நீ இன்பப்பெறும், அஞ்ஞானி தன்னை அகழ்விக்கும் நல்ல அறிவு. இந்த உயிர்களுக்கு நல்ல அறிவா இருந்து ஞான நூல்கள் எல்லாம் கொடுக்காரு பாருங்க. அவர் தான் நல்ல அறிவுடையவர், நம்மெல்லாம் குறை அறிவுடையவர்கள் நம்மெல்லாம். அதான் சுவாமியை நல்ல அறிவே அப்படின்னாரு. அக்குவாய் கப்பாய் அடிப்பாய் அருள்வாய் பொக்குவாய் என்னை புகவிப்பாய் என் தொழும்பில். தொண்டு செய்யறது கூட யார் அருள் வேணும்? சிவபெருமான் அருள் இருந்தால் தான் தொண்டு செய்ய முடியும். அவர் தான் நம்மளை அந்த தொண்டுல புகுவிக்கணும். புகுவிப்பாய் நின் தொழும்பில், தொழும்புன்னா தொண்டுன்னு அர்த்தம். அந்த தொண்டுலையும் யார் தான் புகுவிக்கணும்? சிவபெருமான் தான். நாட்டத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனம்களிய நின்ற மறையோனே. சாமி பூக்குல மலருடைய வாசமா இருக்கு. நாட்டத்தின் நேரியாய் சேயாய், செய்யணும்னா வழிபாடு செய்யாதவங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்காரு, வழிபாடு செய்யறவங்களுக்கு அண்மையா. நனியானைன்னா எப்படின்னா, நனியானைன்னா ஞானிகளுக்கு சாமி எப்பயுமே ஒன்றா இருக்காரு. நனியானா நெருங்கி இருக்காராம். ஞானிகள் எந்த நேரமும் சிவபெருமானை சிந்திக்கின்ற காரணத்தினால அவர்களுக்கு எப்படி இருக்காரு சுவாமி? நனியா மற்ற மனம்களிய நின்ற மறையோன், மனம் வாக்குக்கெல்லாம் கடந்தவர் சிவபெருமான்.
மாணிக்கவாச பெருமான் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு எழுத்தும் திருவாசகத்துல ஒரு எழுத்தை கூட நீ என்ன செய்யக்கூடாது, விடவே கூடாது. அவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த மாசம் கடைசி 30ஆம் தேதி எங்க போறோம்? திரு பெருந்துரை என்றே பிறப்பறுத்தேங்கிறாரு. யாரு? மாணிக்கவாச பெருமான் சொல்றாரு, பெருந்துரை பெருந்துரை என்றே நான் பிறப்பறுத்தேன் அப்படிங்கிறாரு. கடைசி திருவன்பால சொல்றாரு. நல்ல மருந்து நடி என் மனத்தே வந்து அப்படின்னு சொல்றாரு. பார்த்தீங்களா எவ்வளவு சிறப்புன்னு? பெருந்துறை அவ்வளவு சிறப்பு. நம்ம பிறப்ப இருக்கக்கூடிய பெரும் துறை அது. அப்படியே ஓரியூரில் ஓந்தினிதரளி எல்லாம் போயிட்டு அடுத்த மாசம் நம்ம அந்த புற்றதெல்லாம் பார்ப்போம். ஆனா அடுத்த மாசம் என்ன இருக்குன்னா தேரோட்டம் இருக்கு, சிதம்பரம் தேரோட்டம் இருக்கு. சாமி ஒவ்வொரு மாசமும் அவனுக்கு வச்சிருக்கேன்டா, நீ சாமி நான் சொல்றது மட்டும் நீ கேளு அப்படிங்கிறாரு சாமி. சரி பார்ப்போம். திருவள்ளுவர் கோட்டிக்கு வர முடியாதுங்க, வருத்தப்படாதீங்க. சாமி கிட்ட விண்ணப்பம் செய்யுங்க, சாமி கண்டிப்பா புரியுது அவங்களுக்கு. வர முடியாதுங்க, வருத்தப்படாதீங்க. சென்ற முறை நிறைய பேர் சிதம்பரம் வரலன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க, இல்லைன்னு சொல்லு. ஆனா பெருமானிடம் விண்ணப்பம் செய்தால் கண்டிப்பா அடுத்த முறை என்ன செஞ்சிருவாரு, போயிடும். நம்ம வருஷம் போகத்தான் போறோம், அடுத்த வருஷம் போயிடுவோம். கூட வாய்ப்பு கிடைச்சாலும் சிதம்பரத்துக்கு எந்த நேரம் நம்ம போய் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நீ இறக்கும் வரைக்கும் சிதம்பரத்துல முற்றுவதல் கண்டிப்பா உண்டு. சரி, அதனால திருவாசகத்துல மாணிக்கவாச பெருமான் நல்லா நிறைய சொல்லியிருக்காரு. திருவாசகம் படிக்க படிக்க உங்களுக்கு என்ன வந்துருன்னா தன்முனைப்பு சுத்தமா போயிடும் உங்களுக்கு. அதுலயும் சுற்றத்தல்னு ஒண்ணு வச்சிருக்காரு பார்த்தீங்களா? என்ன தலைப்பு, எதுல வருது சொல்லுங்க பாப்போம். திருச்சதகத்துல இப்ப சொன்னீங்க பார்த்தீங்களா, பாட்டை சொன்னதுதான் கரெக்டா. ஓகே, அந்த பாட்டை கரெக்டா சொல்லிட்டாங்க. வெள்ளம்தான் விரிசடையாய். ஏன் சுற்றத்தல்னு வச்சாங்கன்னா நமக்கு ஆணவ மலம் வாசனை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாசனா மலம் கூட இல்லாம சிவபெருமான் ஆக்கி விடும். இப்ப ஒரு மலை ஆன்மாக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வாசனா மலம் இருக்கும். 2 மலை ஆன்மாக்களுக்கு 2 மலம் இருக்கும். 3 மலம் உள்ள ஆன்மாக்கள் வந்து நம்ம சகலர், 2 மலம் உள்ள ஆன்மாக்கள் பிரயாகலர், 1 மலம் உடைய ஆன்மாக்கள் வந்து விஞ்ஞான கலர். இந்த விஞ்ஞான கலர் ஆன்மாக்களுக்கு ஆணவம் போயிட்டாலும் கூட அந்த பெருங்காயத்தை போல பெருங்காயம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த வாசனை இருக்கும் பார்த்தீங்களா, அது போல வாசனா மலம் மட்டும் இருக்கும் அந்த ஒரு மலம் உடைய ஆன்மா. அந்த மலத்தை கூட சுவாமி என்ன செஞ்சுருவாராம், சுட்ட அரைக்குவான். அது கூட அந்த வாசனா மலம் வெளியில எட்டி பார்க்காத அளவுக்கு சுத்தமா தன் இதை என்ன செஞ்சிருவாராம், தற்போதத்தை சிவபெருமான் எடுத்து. சரி, அதே மாதிரி நம்ம பூஜை பண்ணும் போதும் சாமிக்கு அந்த நைவேத்தியம் கொடுக்கும்போது நம்மளுடைய ஆணவ மலத்தை தற்போதத்தை தான் சாமிக்கு உணவாக எடுத்து பெருமானே என்னுடைய தற்போதம் போகட்டும் அப்படின்னு சொல்லி தான் நீங்க என்ன செய்வீங்க, அந்த நைவேத்தியத்தை சாமிக்கு போட்டோம். என்ன சரி, நீங்க சாமிக்கு ஓட்டும் போது என் தற்போதம் போட்டுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு உங்க தற்போதம்லாம் சுத்தமா போயிடும். யானி எனதுங்கிற செருக்கு சுத்தமா இருக்கட்டும். நான் சாமிக்கு காலையில குக்கர்ல வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குன்னே தனியா நான் ஸ்பெஷலா நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன்னு பாருங்க சில பேர். அதுவும் பாத்தீங்கன்னா பூசைக்கு மட்டும் நான் பூசை சாமான் எடுத்து வைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுதுங்க. சரி, அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுதுங்க. பல் வளர்க்கறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுதுங்க. சரி, பூசை இப்பதான் பூசை 1/2 மணி நேரத்துல முடிச்சிருவேங்க. எப்படி? பல் வளர்க்கறதுக்கு 1/2 மணி நேரம், குளிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம், பூ பறிக்கிறதுக்கு 5 நிமிஷம், பூசை பண்றதுக்கு மட்டும் 1/2 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சுட்டு வந்துடுறது. எப்படி? இப்படி இருந்தா நீங்க மற்றதெல்லாம் சுருக்கிட்டு பூசையை மட்டும் என்ன செய்யணும். சில பேர் பார்த்தீங்கன்னா மெய்மறந்து இந்த பழக்கடமா இருக்காங்க பார்த்துருக்கீங்களா, அவங்கெல்லாம் அன்னைக்கு நாங்கள் முற்றோதல் முடிச்சிட்டோம், சிதம்பரத்தில் முற்றோதல் முடிச்சு வரோம், அப்போதான் அவங்க பூஜை முடிச்சுட்டே வராங்க. காலைல 5 மணிக்கு உட்கார்ந்தவங்க 5 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் பூஜை பண்ணியிருக்காங்க. பையன் பண்ணாலும் அவ்வளோ நேரம் உண்மையிலே பெரிய விஷயம் சுவா, சாதாரண விஷயம் கிடையாது. 5 மணி நேரம் உட்காந்து பூஜை பண்றது, எடுத்து வைக்கிறதுக்கு 1 மணி நேரம் எடுத்து வைக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 மணி நேரமா எல்லாத்தையும் எடுத்து வைக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மற்ற நேரம்லாம் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு சிவத்துல அழுந்துறாங்க. அது மாதிரி 2வது, நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம பூஜையை முடிச்சுட்டு போகணும். உங்க வீட்டுல நீங்க எவ்வளவு நேரம்னாலும் பண்ணலாம். அதனால நம்ம வெளியில இடங்கள்ல நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சுருக்கி செஞ்சுட்டு அவங்களோட சேர்ந்து நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து போகணும். முடிச்சுட்டு வரோம், 12 முற்றல் முடிச்சுட்டு வரோம். என்ன முற்றல் ஆரம்பிச்சு எத்தனை பதிகம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. முடிஞ்சிருச்சு அப்படின்னு. முடிஞ்சிருச்சா அப்படின்னாங்க. சரி,
அடுத்து சொல்றாரு, சித்தத்தில் அன்பு மிகுதியாய் சிவாகம நூலையும் ஆசிரியனையும் பூஜை செய்யாதவர்கள், ஏற்கனவே பூஜை செய்தவர்கள் சொன்னோம், செய்யாதவர்கள் மேற்கூறிய தகுதியான பலனை நீங்குவார்கள். அந்த பலன்லாம் அவங்களுக்கு கிடைக்காதான். இந்த பூஜை செய்யாதவர்களுக்கு ஏற்கனவே அந்த சுற்றத்தார் இருக்கக்கூடிய அந்த சிவலோகத்தில் வாழக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்காது. இத்தன்மையான மேலான பலனை விரும்புவோர்களும் துன்பமிகு நரகக்குடியை விரும்பாதவர்களும் தாங்கள் சந்ததிக்கு பொருந்து வகை எவ்வாறாயினும் ஆகம் நூல் முதலியவைகளுக்கு அர்ச்சனையை ஆசையாய் செய்க. எது செஞ்சாலும் சாமிக்கு ஆசை மிகுதியாய் செய்யணும், அன்பு மிகுதியாய் செய்யணும். எது செஞ்சாலும் ஆர்வம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் என்ன செய்யக்கூடாது. அதனாலதான் பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து வழிபாடு செய்யும்போது என்ன இருக்கணும்? ஆர்வம். காலையில எழுந்திரிச்சதும் இங்க பெருமானுக்கு நான் எப்படி நன்றி கடனா இருக்கணும். இங்க காலையில எழுந்திரிச்சதும் உயிரோடு எழுந்திரிச்சிட்டோமே, ரொம்ப சாமிக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு திருநீர் எடுத்து பூச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்? பல் விளக்கவே. சரி, சில பேர் பார்த்தீங்கன்னா, சிவா நான் இன்னும் பல்லு விளக்கல சிவா, திருநீர் எனக்கு வேண்டாம் அப்படிங்க. ஒரு நாளைக்கு காலையில முடியலன்னு சொல்லி திருநீர் பூசை போனேன். நான் பல்லு விளக்கல, பூசாதீங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் எந்த நிலையில பூசலாம் அப்படின்னு சொல்லி பூச்சி விட்டேன். காலைல பல்லு விளக்காம என்ன செஞ்சிடலாம்? திருநீர் பூசிடலாம். பல்லு விளக்கிட்டு வந்து திருநீர் பூசணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி பூசணும், குளிக்கிறதுக்கு பின்னாடி பூசணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பூசணும், சாப்பிட்றதுக்கு பின்னாடி பூசணும். உறங்குறதுக்கு முன்னாடி பூசணும், உறங்குறதுக்கு பின்னாடி பூசணும். ஒரு ஆற்றை பார்த்துக்கிட்டு திருநீர் பூசக்கூடாது. ஒரு குளத்தை பார்த்துக்கிட்டு திருநீர் பூசக்கூடாது. சாமி படத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு பூசக்கூடாது. நெருப்பை பார்த்துக்கிட்டு திருநீர் பூசக்கூடாது. கையை தொங்க போட்டுக்கிட்டு திருநீர் பூசக்கூடாது. இதெல்லாம் விதி. இது அவங்களுக்கு கையை செலவு பார்த்துட்டு கையை தொங்க போட்டுக்கிட்டு இப்படி அதுலேயும் பார்த்தீங்கன்னா அண்ணாந்தாலும் பரவாயில்ல, இப்படி கீழே இப்படியே வச்சு பூசுவாங்க. தலையை கீழே குனியக்கூடாது. எத்தனை திருநீர் சுத்தம்! திருநீற்றினுடைய ஒவ்வொரு துகளும் ஒவ்வொரு சிவலிங்கம். திருநீற்றினுடைய ஒவ்வொரு துகளும் ஒவ்வொரு சிவலிங்கம். அதனாலதான் திருநீர்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறோம். என்ன காரணம்னா அது சிந்திரக்கூடாதுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா. புரியுதா உங்களுக்கு? சரி, இவ்வாகம நூலை எழுத வேண்டிய பொருளுடையோன் இதை எழுதும் வல்லமையுடைய நல்லோர்பால் ஓர் எழுத்துக்கு ஒரு பொற்காசம். இந்த நூலை எழுதுனாங்கல்ல, அவங்க எழுதுனவங்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பொற்காசு கொடுக்கணுமா. அப்படி நூல் இது அப்படிங்கிறார். இந்த நூலை எழுதுனது யாரு? அதை கேட்டுருவோம் எல்லாரும். இவ்வளவு நாள் கேட்டோம் சிவா, அதை பாருங்க, நீங்க முதல்ல சொன்னீங்க. யாரு? மறைஞான சம்பந்தர். கூடாது. இந்த நூலை ஏற்றியவர் யாரு? இது யாருக்கு சொன்னது? முருகப்பெருமான் அகத்தியருக்கு சொன்ன விஷயத்த நூலாக நமக்கு தொகுத்து கொடுத்தவர் யாரு? நமது மறைஞான சம்பந்தர். எந்த மறைஞான சம்பந்தர்? உமாபதி சிவாச்சாரியருடைய குருநாதர் கிடையாது, மறந்துடக்கூடாது. இது வேற ஆளு. இது அந்த மறைஞான சம்பந்தர் வேற, இந்த மறைஞான சம்பந்தர் வேற. அந்த நூலை நமக்கு வடமொழியில உள்ளதை நமக்கு தமிழ்ல தொகுத்து கொடுத்துருக்காங்க. இது எவ்வளவு பெரிய சிறப்பு! திருவிளையாடல் புராணம்லாம் வடமொழியில இருக்கு, அதை நம்ம தமிழ்ல தொகுத்து கொடுத்துருக்காங்க. எல்லா நூல்களுமே வடமொழியில தான் இருக்கு. அதை நமக்கு தமிழ்ல இருந்து போன ஒரே நூல் எதுன்னா பெரிய புராணம் ஒண்ணுதான் தமிழ்ல இருந்து மொழிபெயர்ப்பு. மற்ற எல்லா நூலுமே வடமொழியில இருந்து தமிழ். சிவஞான போதம் படிக்கிறோம்ல, 12 சூத்திரம் எங்க உள்ளது? வடமொழியில் உள்ளது தமிழ்ல மெய்கண்டார் நமக்கு அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கு. ஆனா அந்த 12 சூத்திரமே சிவபெருமான் கையில் வைத்திருக்கக்கூடிய ஏடு, மறந்துடக்கூடாது. அந்த ஏடு யார் வச்சிருக்கா? அது மூல நூலா இருக்கு. அதுக்கு தான் யாரு விளக்கம் அடிக்கிறா? மெய்கண்டார் அதுக்கு விளக்கம் சொல்றாரு. 2 வயசு குழந்தை அதுக்கு விளக்கம். அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. 2 வயசு குழந்தை சிவபெருமான் வச்சிருக்கக்கூடிய அந்த 12 சூத்திரத்துக்கு யாருடைய அருளால? சிவபெருமானுடைய அருளால். சிவபெருமான் அருள்னா அந்த நூலுக்கும் நம்ம பொருள் சொல்லவே முடியாது. அப்ப எவ்வளவு முக்கியம் பார்த்துங்க. எல்லாமே நம்ம சைவத்துல குழந்தைய வச்சேதான் சிவபெருமான் செஞ்சிருக்காரு. சாஸ்திரத்திற்கு 2 வயசு குழந்தை, தோத்திரத்துக்கு 3 வயசு ஞானம் பெற்ற திருஞான சம்பந்தர். அதனாலதான் நம்ம வழிபாட்டுல சிறுவர்களா இருந்தாலும் அவர்களுக்கு நாம மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, அவங்க திருநீர் ருத்ராட்சம் தரிச்சிருந்தா, குழந்தையா இருந்தாலும் அவங்க காலில் போய் என்ன செய்யலாம்? விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நாங்களாம் அங்கிட்டு வடநாட்டுக்குலாம் அந்த சைட்லாம் போயிட்டோம்னா, சோழ நாட்டு பக்கம்லாம் போயிட்டோம்னா குட்டி குட்டி அடியாரா இருப்பாங்க. எல்லாம் குட்டி குட்டி அடியாரெல்லாம் என்ன செய்வாங்க? கையில திருநீர் வச்சிருப்பாங்க. ஆச்சரியம் உண்மையிலே. அடிய திருஞான சம்பந்தரை விழுந்து கும்பிடுவேன். விழுந்து கும்பிட்டுதான் திருநீர் பூசி விடுங்க சார். வேண்டாம் சார், நீங்க பூசி விடுங்க அப்படிங்க அந்த பிள்ளைங்க.
இல்லை நீங்க பூசுங்க அப்படின்னதும் உடனே எடுத்து அந்த வெப்பிலை அழகா பூசிவிடும். சின்ன குழந்தை எப்படி இருக்கும் நீங்க, அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். எல்லா பிள்ளையுமே எல்லாம் துண்டு கட்டி இடுப்புல வேஷ்டி கட்டி அந்த இதுல வந்து திருட்டு போய் உள்ள வச்சிருக்கும். சிவபெருமானே திருட்டு போய் வச்சிருக்காருன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சாமி திருட்டு போய் வச்சிருப்பாரு, தர்ப புல்லு பாயா வச்சிருப்பாரு. அது ஒரு இதுல சொல்லுவாரு, நம்ம சுந்தரமுச்சாமிகள் வரலாறுல சாமி வயோதிகர் காலத்துல வருவார் பார்த்தீங்களா, அப்ப இந்த மாதிரிலாம் வந்தாராம். பெறைய கொண்டு வந்து நிறைய ஆக்கிட்டாராம், நிறைய ஆக்கி தந்தாராம் சுந்தரமுச்சாமியோடைய இதுல கல்யாணத்தை நிறுத்தும் போது. சார் கூப்பிடுறாங்க. என்ன சாமி எந்த நேரத்துல எப்படி வருவான்னு சொல்ல முடியும். ஒவ்வொரு அந்தந்த உயிர் பக்குவத்துக்கு தகுந்தவாறு சிவபெருமான் மண்ணுலகத்துல மானுட சட்டை தாங்கி சிவபெருமான் வருவார். இந்த உயிருக்கு இந்த பக்குவத்துல இந்த நேரத்துல இப்படிதான் போகணும் அப்படின்னு நினைச்சு சிவபெருமான் வருவார். திருக்குறிப்பு தண்டனைக்கு எப்படி வந்தாரு, அதுக்கு தகுந்த மாதிரி வந்தார். இளையான்குடி மன்னருக்கு எப்படி வந்தாரு, அந்த இரவு நேரத்துல உணவு கேட்டு அப்படி வந்தார். ஆனா உண்மையில அந்த அம்மா ரொம்ப ரொம்ப டேலண்ட். யார், இளையான்குடி மன்னனுடைய மனைவி. எந்த சாமியாராவது நள்ளிரவு 12 மணிக்கு வருவாரா? அந்த அம்மா எப்படி யோசிக்காங்க, நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு சாமி வருதுன்னா அது சாதாரண சாமியா இருக்க முடியாது, வந்திருக்கிறது சிவபெருமானையே தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, காலையில வைத்திருக்கின்ற அந்த முளைநெல்லை எடுத்து வர சொல்றாங்க. உடனே எடுத்துட்டு வர எல்லாம் இன்னொன்னுன்னா அவங்க எல்லாம் பெருமான் தான் செய்யறாரு, நம்மளால ஆகக்கூடிய காரியம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு செய்யறதுனாலதான் அடுத்தடுத்து அவங்களுக்கு ஐடியா கிடைக்கி எல்லாமே அவங்களால செய்ய முடியுது, இல்லைன்னா செய்ய முடியாது. சாமி தான் அந்த அருள் கொடுக்கணும். ரெண்டாவது பதிகரணமா இருக்கணும். நாம இருக்கக்கூடிய கரணம் வந்து பசுகரணம். பசுகரணத்தை வச்சு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம முயற்சி பண்ணலாம், ஆனா பதிகரணமா இருந்துச்சுன்னா எல்லாமே செய்யலாம். எல்லாமே சிவபெருமான் உள்ள வந்துருவாரு. நீங்க எல்லாம் பெருமான் திருவருள் நினைச்சு செய்யும் போது உங்களுடைய கரணங்கள் எல்லாம் பதிகரணங்களாக ஆகிவிடும். அப்ப நீங்க கண்ணை தோண்டியே கொடுத்துடலாம். கண்ணப்பன கொடுத்தாருல, உடனே நான் இப்ப போய் கொடுக்கட்டுமாங்க அப்படின்னோம்னா நம்மளை உள்ளதுக்கு வச்சிருவாங்க. நான் சிவபெருமனுக்காக நான் போய் கண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு அது வந்து யாரும் ஒத்துக்கிட மாட்டேன். இது வந்து நம்ம இருக்கக்கூடிய கரணம் வந்து பசு கரணங்கள். இப்ப எடுத்துக்கணும் நமக்கு வழி எடுக்க ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து தன்னை மறந்து சிவத்தோடு ஒன்றுபடுகின்ற காரணத்தினால அவங்களுக்கு கண் எடுக்கிறது கூட தெரியாது. அவங்க உடம்பு மேல அவங்களுக்கு பற்று இருக்காது. உடம்பு மேல இப்ப நம்ம கொஞ்சம் லேசா பிளேடரை கழிச்சுட்டாலும் அழுதுருவோம், நமக்கு அழுது வந்துருது. ஆனா ஞானிகள்லாம் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு ஒண்ணுமே செய்யாது. அப்படிதான் அவருக்கு ஆபரேஷன் பண்ணாங்க ரமண மகரிஷிக்கு. அவர் ஒண்ணுமே என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்ட்டார். ஆபரேஷன் பண்ண போறீங்களா பண்ணுங்க, ஆனா மயக்கூசியெல்லாம் போடாதீங்கன்ட்டார். நம்மளால அப்படி இருக்க முடியுமா? ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணாலே நம்ம என்ன செய்ய, உணர்வு இல்லாம செஞ்சிருங்க அப்படின்னு பயந்துருவோம் நம்மலாம். அவங்களாம் அந்த உடம்பு மேல பொடிய அளவு பட்டுருக்கு. சரி, அப்ப ஒவ்வொரு எழுத்துக்கும் பொற்காசு. இந்த நூல்ல ஒரு எழுத்துக்கு ஒரு பொற்காசாகவும், வரிஞரானோர் எழுத்துக்கு ஒரு செம்பு காசாகவும், கொஞ்சம் வரிஞராக இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஏழ்மையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு செம்பு காசாகவும், விருப்பற்ற மெய்ஞானி ஓர் எழுத்துக்கோர் அவிலாகவும் கொடுத்து, அவில்னா சாப்பாடு கொடுத்து, ஒவ்வொரு எழுத்துக்கும் அன்னம் கொடுக்கணும். அந்த அவில்னதுமே நமக்கு யாவும் வருது, யாருன்னா யார் யாவும் வரும் சொல்லுங்க பார்ப்போம். சேந்தனா யாவும் வரணும். உண்மையிலேயே சேந்தனார் என்ன சாப்பிட்டாரு, களியா சாப்பிட்டாரு? சேந்தனார் களி சாப்பிடவே இல்லை. அவர் சாப்பிட்டது சிவபெருமான் போய் சேந்தனார் வீட்டில் போய் சாப்பிட்டது களி அல்ல. என்ன சாப்பிட்டாருன்னா அவிழ்ந்த அவிலாக இருக்கக்கூடிய வெந்த சோறு, பழைய சோறை தான் சிவபெருமான் போய் சாப்பிட்டாரு. இப்ப இவர் போய் என்ன செஞ்சாரா, இவர் வீட்டில் இருக்கும்போது சிவபெருமான் போயிருக்காரு. போனதுமே அவிழ்ந்த மனத்தால், யாரு, சேந்தனர், அவிழ்ந்த மனத்தால் அவிழ்ந்த அவிலை, அவிழ்ந்த சடை வேந்தனருக்கு. அவிழ்ந்த சடை வேந்தனா யாரு, சிவபெருமானுக்கு. அவிழ்ந்த மனத்தால் அவிழ்ந்த அவிலை எடுத்து கொடுத்தாங்க. இது சேந்தனார் செய்த செயல் அப்படின்னு திரு உந்தியார்ல வரும். புரியுதா உங்களுக்கு? அவிழ்ந்த அவிலை அவிழ்ந்த மனத்தால் அவிழ்ந்த சடை வேந்தனாருக்கு இது இன்னமுதமும் ஆயிற்று அப்படின்னு வரும். இன்னமுதமாக ஆகியது. அப்ப அவிழ்ந்த அவில்னா என்ன அர்த்தம்? வெந்த சோறு, பழைய சோறு.
நாம என்ன சொல்றோம்? களி அப்படின்னு சொல்றோம். களியெல்லாம் கிடையாது. களியெல்லாம் சாமி சாப்பிடும். என்ன சொன்னாங்க? திருவாதிரைக்கு ஒரு வாக்கு அடின்னாங்க. ஒரு வாக்கு அடிக்க சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஒரு களி களின்னு எல்லாம் அந்த காலப்போக்கில் எல்லாம் களியா மாறிடுச்சு. ஒரு நல்ல செய்திய, நல்ல வாக்கு பிறருக்கு அளிக்க வேண்டும் என்ற செய்திய எல்லாம் களி எடுத்து நீ சாப்பிடலையோ, இங்க ஒரு திருவாதிரை அவ்வளவுதான் அப்படின்னு பயமுறுத்தி வச்சிருக்காங்க. அப்படி இல்ல, திருவாதிரைக்கு ஒரு வாக்களி, ஒரு வாக்கு அழின்னு அர்த்தம். ஒரு வாய் களி ஆயிடுச்சு. வாக்களிங்கிறத வாய்க்களின்னு ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஒரு எழுத்து தான். தமிழ்ல பாருங்க, ஒரு எழுத்து போயிடுச்சுனாலும் அர்த்தமே மாறிடுது. பார்த்தீங்களா? ஆசிரியனும் ஒரு பலத்தை பெற வேண்டும் என்று நினையாது சீடனுக்கு ஆகம நூலை உபதேசித்த அவ்வுபதேசத்தை ஆராய்ந்து கேட்கும் கூறிய புத்தியை உடையவனும் இவ்வுபதேசத்து பொருளை கைமாறென்று குறித்தலை உடைக. இந்த நூலை சொல்லி என்ன செய்யக்கூடாது? பொருள் யார்ட்டையும் வாங்கக்கூடாது. இந்த நூலை உபதேசம் செய்யறவங்க பொருளை விரும்பக்கூடாது. எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கக்கூடாது. சீடருக்கு ஆகம நூலை உபதேசித்தவாறே என்ன செய்யணும்? உபதேசி. கைமாறு கருதக்கூடாது. கைமாறு இப்பூமியில் உண்டோ? ஆசிரியரின் அடிமையாதல் அல்லாமல் எண்ணுதல் கைமாறு ஆகுமோ அப்படிங்கிற. எந்த கைமாறும் இந்த நூல் கொடுத்ததுக்கு நம்ம எந்த கைமாறும் நம்மளால என்ன செய்ய முடியாது? இதை உபதேசித்த ஆசிரியனும் எந்த கைமாறு இல்லாம என்ன செய்யணும்? இதை உபதேசிக்க வேண்டும். இந்த சிவதர்மோத்தர நூல் சாமி நமக்கு எல்லாம் செஞ்சிருக்காரு. அவர் செய்யாது எதுவுமே கிடையாது. அவர் நாம ஏதாவது கைமாறு செய்ய முடியுமா? காலை உயிரோட நம்ம எழுப்புறாரு. தனுக்காரனை போகங்களை கொடுத்துருக்காரு. இந்த பூமியில சஞ்சரிக்க வைக்கிறாரு. சுற்றத்தார கொடுத்துருக்காரு. குழந்தைய கொடுத்துருக்காரு. எல்லாமே சாமி தான் செய்யறாரு. நாம அவருக்கு என்ன செய்ய முடியும்? என்ன கைமாறு செய்ய முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது செய்ய முடியுமா? யான் இளன் இதற்கு ஓர் கைமாறு. சாமி, நான் ஒன்றை இருந்து அந்தமில்லாத ஆனந்தத்தை பெற்றேன். யாது பெற்றது ஒன்று என்பால் மாணிக்கா சொல்லுவான். யாது பெற்றது ஒன்று. செய்கின்ற கருணைக்கு எதுவுமே நம்ம கைமாறு செய்ய முடியாது. எல்லாமே அவருடைய பொருள். பூ கட்டினாலும் அது அவருடைய பொருள். சில பேர் நான் நிலத்தை எழுதி வைக்கேன் அப்படின்னாலும் அதுவும் அவர் பொருள். எதையுமே நாம என்ன செய்ய முடியாது கைமாறு. நீங்க செலுத்த வேண்டியதெல்லாம் என்னன்னா, அவன் மேல் அன்பு ஒன்று மட்டும்தான் நீங்க செய்யக்கூடிய வேலை. எல்லாரும் ஒரு 100க்கு 100 கொடுத்துருவீங்களா? சாமிக்கிட்ட அன்பு 100க்கு 100 அன்பு கொடுத்துருவீங்களா? எழுதி வச்சுக்கோங்க. துளி அன்பு கூட நம்ம இன்னும் கொடுக்கலன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தத்தையங்கனையா தங்கள் மேல் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு அத்திலங்கு ஒரு உண்கண் வைத்தவருக்கு அமருலகு அளிக்கும் நின் பெருமை. இப்ப அன்னைக்கு ஒருத்தர் என் கூட வந்தார். கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வந்துகிட்டு இருந்தேன். திடீர்னு பக்கத்துல இதுகிட்ட நம்ம மடகுளத்துல ஆடல் மடல் நிகழ்ச்சி. அந்த நேரத்துல ஆடல் மடல் நிகழ்ச்சி வாரேன்னு சொன்ன ஒரு கோயிலுக்கு வரேன்னு சொன்னேன். இல்லை சார், அது கரெக்டா 7 மணி ஆயிடுச்சு. நேரம் ஆடல் பாடல் ஆரம்பிச்சுக்குவாங்க. சிவா கோச்சிக்கிறாங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னாரு. முக்கியமான வேலையா? இப்பதான் வாரேன். இன்னைக்கு முக்கியமான, இதை விட முக்கியமான வேலையா? சரி, ரைட்டு, போயிட்டு வாங்க அப்படின்ட்டேன். முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு போன் பண்றேன். அவர் சொல்றாரு, சார் எங்க இருக்கீங்க? ஆடல் பாடல் நிகழ்ச்சி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னாரு. இதுதான் முக்கியமான வேலையா அப்படின்னு. ஸோ வரந்தான் நினைச்சேன். திடீர்னு புத்தி இப்படி மாறிடுச்சு. ஆனால் இப்படி திருப்பிட்டேன் வண்டி அப்படின்னாரு. பார்த்தீங்களா? அப்ப ஒரு செகண்ட் தான் இந்த உலகத்துல. இப்போ சினிமா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கணும், தேவார பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கணும். நீங்க எங்க ஓடுவீங்க? தேவார பாட்டு பாட இது செல்போன்ல பாட்டு கேட்டுக்கிடுவோம். இப்ப இதை போவோம் அப்படின்ட்டு என்ன இப்படி போயிடும் அப்படின்னா இருக்கு நம்ம எண்ணங்கள்லாம். நம்ம சாமி மேல அன்பு வச்சிருக்கோங்கிறதுக்கு எப்படின்னா, துளி அன்பாவது நாம செலுத்துறோம் அப்படின்னா நீ எதை வைத்து தெரிந்து கொள்ளலாம் என்றால், அவன் மேல் நீ அன்பு வச்சிருக்கேங்கிறது எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தை செய்யும் போது அவனுக்கு செய்து விட்டு செய்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு துளி அளவாவது அன்பு வந்திருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு சமையல் வச்சா சாமிக்கு வச்சு சாப்பிடுவோம். அவரை மறக்காம நீங்க எந்த ஒரு செயலையும் நீங்க செய்யணும். தண்ணி குடிச்சாலும் அவனுக்கு சாமிக்கு அபிஷேகம் ஆகிற மாதிரி நினைக்கணும். சாப்பிடும்போது சிவார்ப்பணம்னு சொல்லி சாப்பிடணும். நினைக்கிறீங்களா? நாங்க எப்படி போய் மந்திரத்தை சொல்லிடுவோங்க, நமச்சிவாயன்னு சொல்லி தாங்க சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ஓகே தான். ஆனாலும் உள்ளார்ந்து வரணும். அது புரியுதா உங்களுக்கு? அது அடியாரோட சேர போய் தான் அந்த மந்திரத்தை சொல்லியாவது நீங்க சாப்பிட்றீங்க. அடியாரோடு இனங்கள்னு வச்சுக்கோங்க, அதுவும் வராது.
சுத்தமா மறந்துவோம் நம்ம சாமியை. வயதான் அடிக்கடி அடியார்களோடய இணைங்கிறதா தான் நமக்கு அந்த சிவசிந்தனை நமக்கு வரும். அடியார்கள் இணங்கலைன்னா சிவசிந்தனை வருவதற்கான வாய்ப்பு இல்லை. சரி, இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? பரம தர்மாதியல், சிவஞான தானவியல், ஐவகை யாகவியல், பல விசிட்ட காரணவியல், சிவ தர்மவியல், பாவவியல், எது பாவம்னா பார்த்தோம், எது சொர்க்கவியல், சொர்க்க நரகவியல், அப்புறம் ஜனன மரணவியல், சொர்க்க நரக சேடவியல், சிவஞான யோக இயல், பரிகார இயல், கோபுரவியல் என்று சொல்லக்கூடிய 12 வகையான இயல்களை பற்றி நாம பார்த்தோம். இது சிவ தர்மோத்தரம் என்னும் ஆகமம் இந்த 12 இயலில் விளங்குகின்றது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவையும் சொல்லி இந்த 12 இயலை சொல்லி முடிச்சிடுறாரு. முடிச்சுட்டு இப்ப சிவபெருமான போற்றுறாரு. யார் போற்றுகின்றார்? இந்த நூலை இயற்றிய மறைஞான சம்பந்தர் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் அகத்திய மாமுனிவரையும் போற்றுகின்றார். எப்படி போற்றுறாருன்னு நம்ம பார்க்கிறோம். அந்தரத்தின் மேல் உலவும் திரிபுராதிகளை கெடுத்த மேருவாகிய வில்லை உடையவனே. அந்த திரிபுரம் எரிக்கும் போது சாமி வில்ல எடுத்துட்டு போனாரு. அந்த வில்லை பயன்படுத்தவே இல்லை. ஈரம்பு கண்டிலும் ஓரம்பு கொண்டு போய் ஒன்றும் பெருமிகை உந்திபரன்னு சொல்றாருல்ல அந்த பாட்டுல. போருக்கு எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, போருக்கு போனா ஆயுதம் இல்லாம போகக்கூடாது. இது மரபு. போருக்கு போனா ஆயுதம் இல்லாம. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடைசி சூரபத்மன் முருகப்பெருமானோட சண்டை போடும்போது அவன் எல்லா ஆயுதத்தையும் இழந்தான். எல்லா ஆயுதத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் முருகப்பெருமான் என்ன பண்ணாரு, எப்பா போருக்கு வரும்போது ஆயுதம் இல்லாம வரக்கூடாது, இல்லைன்னா நிராமயரை கொன்ற குற்றம் வந்துடும், அதனால நீ போய் வா அப்படின்ட்டாரு சாமி. போயிட்டு அவனுக்கு ஆயுதமே இல்லை, என்னடா செய்வோம்னு சொல்லி தன்னுடைய சக்தி முழுவதும் பயன்படுத்த நினைத்தான். தன் அம்மா கிட்ட எல்லாம் போய் கேட்டான், மாயை போய் எனக்கு என்ன நீ தாயா, எனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட என்னென்னலாம் பெற முடியுமோ அத்தனையும் பெற்று அப்பயும் சண்டை போட்டு பார்த்தான். அப்பயும் முடியல. கடைசி என்ன வேணா மாமரமாக ஆகி கடலில் போய் ஒளிந்தான். கடையில மரமாக ஆகி கடலில் ஒளிந்தான். முருகன் என்ன பண்ணாரு, வேலினால் அதை 2 கூறாக பிளந்து ஒன்று யான் எனது என்கின்ற செருக்கை முருகப்பெருமான் என்ன பண்ணாரு, 2 கூறாக ஆக்கினார். ஒன்று சேவலாகவும் ஒன்று மயிலாகவும் ஆகியது. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா உங்களுக்கு? என்ன நாள்? சாமியோட கருணையை பார்த்தீங்களா? எது செஞ்சாலும் முருகப்பெருமான் நமக்கு துணையாவே இருக்காது. திருச்செந்தூர் புராணம் முடிக்கிற கார்த்திகை, திருப்பரந்துரைக்கு நம்ம போகும்போது முட்டது பண்ணும்போது வைகாசி விசாகமா. அன்னைக்கு நமக்கு தெரியாது, யதார்த்தமா தான் நம்ம 30ஆம் தேதினு வச்சோம். அன்னைக்கு வைகாசி விசாகமா. இன்னைக்கு நிறைய சேரும் என்ன சிறப்பா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு ஆள் சொல்றாரு சஷ்டி அப்படின்னு. எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. சாமியுடைய கருணை தான். உண்மையிலே ஒவ்வொரு நிலையிலையுமே சாமி நம்ம கூட இருக்கிறாங்க, அந்த ஒரு உணர்வு நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. அதையும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் சொல்லவே வேண்டாம். ஒவ்வொரு நிலையிலையும் அடியனுக்கு இன்னைக்கு அடியன் சொற்பொழி பண்றேன்னா முழு அவர் தான். அவர் இல்லாம எது நாம எது செஞ்சாலும் அதை சாமி சிறப்பாகவே நமக்கு செஞ்சு கொடுக்குறாரு. இந்த புராணம் கூட முருகப்பெருமான் அகத்திய மாமுனிவருக்கு உபதேசம் செஞ்ச இதை கரெக்டாக சஷ்டியில முடிக்க வைக்கிறார் பாருங்க, எவ்வளவு பெரிய சிறப்பு. இன்னைக்கு முடிப்பு நம்ம எதிர்பார்க்கலாம், ஆனால் இன்னைக்கு முடியும்னு தெரியும். ஏன்னா வேற நாள் கிடையாது, நாளைக்கு அங்க சொற்பொழி இருக்கு, அதனால இன்னைக்குதான் முடிக்கணும் நம்ம ஏற்கனவே சொல்லி வச்சதுதான். ஆனா இது சஷ்டின்னு நமக்கு தெரியாது உண்மையிலே. இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு சொற்பொழிவும் ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம இங்க இருந்து எத்தனையோ புராணங்களை நம்மளை சாமி செஞ்சு வைக்கிறோம். நம்ம இந்த இதுல கொடுக்கணுமே, சொல்லுங்க போ, இந்த பிறகு நமக்கு கிடைக்கணுமே. யாரு கிடைக்கும் இந்த பாக்கி? மாதிரி புராணங்கள் எல்லாம் நம்ம சிந்திக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் நம்ம எல்லாத்தையும் மறந்து குடும்பத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் இங்க சிவசிந்தனையோடு உட்கார்ந்து கேட்கும்போது சிவபுண்ணிய கணக்குல சிவபெருமான் எழுதுவாரு, எழுத மாட்டேன். சொல்லுங்க எவ்வளவு பெரிய சிறப்பு. அந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு வினைப்பெண் உங்களை நெருங்குமா? யோசிச்சு பாருங்க, நெருங்கவே நெருங்க. நம்மளை வினையில இருந்து காப்பாத்துற சாமி. நம்ம இந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது நம்ம வினைப்பெண்ல இருந்து நம்மளை நீக்கிறது. சிவசம்பந்தமாக இருக்கும்போது வினை நம்மளை பக்கத்துல எதுவுமே செய்யாது. இப்ப வீட்டுல இருந்தோம்னா டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம் உட்காந்து, இல்லைன்னா செல்போன் பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த நேரத்துல மனம் முழுவதும் ஒன்றி இங்க ஒன்றதுனால நமக்கு வினைப்பெயன் நம்ம பக்கத்துல வருவது காமிச்சு. அதான் அஞ்ச வருவதும் இல்லை அப்படின்னாரு அப்ப. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை.
சிவசிந்தனையோட இருந்தா எதுவுமே நம்மளை வந்து ஒண்ணும் செய்யாது. யாமார்க்கும் குடியெல்லாம் நானே எஞ்சோம் நரகில் இடர்படும் நடலை எல்லோம் ஏமாப்போம் பின்னியறிவோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமே. சாமியுடைய நூலை கேட்கும்போது நமக்கு எந்த துன்பமும் நமக்கு வராது. அதுதான் நான் அடிக்கடி சொல்றேன். சிவநூல்களெல்லாம் கேட்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் எல்லாரும் கட்டாயப்படுத்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு மணி நேரமாவது ஒதுக்கி வச்சு எப்படியாவது இந்த சிவநூல்கள் எல்லாம் வந்து கேட்குறேங்க. ஏன்னா நான் 1 மணி நேரம் சொற்பொழி கேட்கறதுக்கு கோயம்புத்தூருக்கு போவோம். உங்களுக்கு பக்கத்திலே கிடைச்சிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. 1 மணி நேரம் உங்களுக்கு சிவபுண்ணியம் ஆகுமா ஆகாதா சொல்லுங்க பாப்போம். அதுக்காக தான் நான் எல்லாரையும் கட்டாயப்படுத்துறேன். சில பேர் வைய கூட செய்யலாம். இவர் என்ன ஒரே சொற்பொழிவுக்கு வாண்டுகிட்டு இருக்காரு நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல. இருந்தாலும் எல்லாரும் அந்த சிவபுண்ணியத்தை பெற வேண்டும். எல்லாரும் நீங்க நினைக்க மாட்டீங்க சொல்றேன். ஏன்னா சாமி அந்த அளவுக்கு அப்படின்னு ஆரம்பத்துல ஒரு சொற்பொழி பேசிட்டு விட்டு வந்தா நினைச்சேன். ஆனா சாமி நம்மளை இன்னும் நீ நிறைய பேசணும்பா அப்படின்னு நமக்கு உணர்த்துறதுக்காகவே நிறைய விஷயங்களெல்லாம் எடுத்து காமிச்சுட்டே தான் இருந்தேன். இது அப்படிப்பட்ட நூல். அதுவும் ஆகமம் நம்ம எல்லாம் படிக்கல. சிவ ஆகமங்கள்லாம் நமக்கு தெரியுமா? எத்தனை ஆகமங்கள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆகமங்கள் எத்தனை இருக்கு? யாராவது சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க சார். இப்ப இருக்கிறது 28 ஆகமங்கள். வந்து எண்ணிலே ஆகமங்கள், எண்ண முடியாத அளவுக்கு ஆகமங்கள் இருக்கு. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனையே என்று உரைத்தருள அண்ணலாகவே அர்ச்சனை புரிய ஆதரித்தழைத்தால் பெண்ணின் நல்லவளோடும் பெருந்தவர் குலம். எண்ண முடியாத அளவுக்கு ஆகமம் இருக்கான். அத்தனையும் சாமி உபதேசம் பண்ணிட்டே இருக்காரு அம்பாளுக்கு. சாமி இத்தனை ஆகமங்களை சொல்றீங்களே சாமி, உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு கேட்கும் போதுதான் சாமி எல்லா உயிர்களும் சிவ பூஜை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம்னு சிவபெருமான் சொல்றாரு. அந்த அத்தனை ஆகமங்களையும் 100 கோடி ஆக்குனாராம். எண்ண முடியாத அளவுக்கு ஆகமத்தை 100 கோடி. அதை குறிஞ்ஞான சொன்னது என்னாரு? 100 கோடி ஆகமங்கள் எல்லாம் கற்று உணர்ந்தும் பெருகுதவம் சித்தி எல்லாம் பெற்றும் குருவரினால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தருக்கு சித்த சலனமாம் தினம் அப்படின்னாரு. சரி இது அது இதெல்லாம் படிச்சுக்கிட்டாது, சரி அதையும் கொஞ்சம் சுருக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் 28 ஆகமங்களா சிவபெருமான் கொடுத்தாரு. அத்தனை ஆகமங்களை இந்த உயிர்கள் என்ன எப்படி படிக்க ஒரு 28 ஆக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் சுருக்கி என்ன பண்ணாரு? திருமந்திரம், திருமூலர் அருளி செய்த திருமந்திரம் 9 தந்திரமா கொடுத்திருக்காரு. அதையும் சுருக்கி இந்த சிவ தர்மோத்தர நூலாவும் நமக்கு கொடுத்திருக்காரு. இது வந்து உப ஆகமம் என்று பெயர். ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த ஆகம நூலுக்கு இது வந்து உப ஆகமம். இப்ப சிவஞான போதம் படிக்கிறோம் பார்த்தீங்களா? சிவஞான போதத்துக்கு வழிநூல் எது சொல்லுங்க பார்ப்போம். மகேஷ் தெரியும் நினைக்கிறேன். சிவ ஞான போதத்துக்கு வழிநூல் வந்து சிவஞான சித்தியார் வழிநூல். சார்பு நூல் தான் சிவபிரகாசம். அதுபோல இது ஆகமத்துக்கு இது வந்து முக்கியமான நூல். இது உப ஆகமம் என்று பேர். இந்த இப்ப பசுக்களை பத்தி நிறைய சொன்ன பார்த்தீங்களா? இந்த நூலை வைத்துதான் மனுநீதி சோழன் தன் மகனை தேர்காலிலிட்டு கொன்றது புரிஞ்சுச்சா? இந்த நூலை வைத்துதான் நமக்கு சட்ட புத்தகம் மாதிரி இந்த சிவ தர்மோத்தரம். இந்த நூலை அடிக்கடி நீங்க என்ன செய்யணும்? இந்த நூலை நீங்க வாங்கி வைத்து கொண்டு நீங்க தவறு செய்யாமல் இருப்பதற்கு அப்பப்ப நீ என்ன செய்யணும்? இந்த நூலை வாங்கி படிக்கணும். திருநெல்வேலியில விற்கிறாங்க இந்த நூலை. எல்லார் வீட்லயுமே இந்த நூல் கண்டிப்பா என்ன செய்யணும்? இருக்கணும். இப்ப தானம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. சிவஞான தானம் பண்ணணும் அப்படின்னு எடுத்து பார்க்கணும். என்ன சொல்லியிருக்கு? சிவஞான தானமா என்ன சொல்லியிருக்கு? பரிகார வேலை என்ன சொல்லியிருக்கு? எதெல்லாம் பரிகாரம் இருக்கு, எதெல்லாம் பரிகாரம் இல்லை, இதெல்லாம் வந்து இந்த நூல்களை பார்த்து நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நீங்க கேட்டிருப்பீங்க, அது மறந்து போக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த நூலை வைத்துக் கொண்டு நாம சிவபுண்ணியங்களை அதிகமாக செய்ய வேண்டும். கூடுமான அளவுக்கு பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். பாவம் செய்யாதீரு மனமே நாளை கோபம் கொண்டே யமன் கொண்டோடிடுவானே. பாவம் செய்யாதீரு மனமே. அதனால பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சிவன் நூல்களை நல்லா படிக்கணும். இதை இப்படி கேட்டு விட்டுறக்கூடாது. நீங்க இதை கேட்டு போய் 4 பேருக்கு எடுத்து சொல்லணும். இப்படி ஒரு நூல் இருக்கு, இதெல்லாம் தர்மம், இதெல்லாம் தர்மம் இல்லை, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க 4 பேருக்கு எடுத்து சொல்லி அவங்களையும் சிவபுண்ணியம் பண்ண வைக்கணும். தினசரி 4 பேரை திருக்கோயிலுக்கு கூப்பிட்டு வரணும். அவங்களையும் திருக்கோயிலுடைய அந்த எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும். இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. புரிஞ்சுதா அவங்களுக்கு? ஆனால் இந்த சிவ தர்மோத்தரம் ரொம்ப முக்கியமானது. அதில் சுவாமியை போட்டுறாரு பாருங்க. காலன் உயிரை கெடுத்த பாதத்தை உடையவனே எவன் என்ன செஞ்சார்? எட்டி உதைத்த பாதத்தை உடைய உலகத்தை காத்து சஞ்சரித்து மீண்டும் உண்டாக்கும் கால தத்துவத்தை உடையவனே. கால தத்துவத்துக்கும் அப்பாற்பட்ட சிவபெருமான்.
காலமே எங்கதான் வருது? எத்தனாவது தத்துவத்துல வருது காலம்? சொல்லுங்க பார்ப்போம். 36 தத்துவத்துல கால தத்துவத்தை எங்க வருது? சிவ தத்துவத்துக்கு கீழே வருது. அஷ்டமாயா போனத்துல முதல் தத்துவம் கால தத்துவம், அதுக்கு மேல சிவ தத்துவம் இருக்கு, அதுக்கு மேல சுவாமி இருக்காரு. அப்ப காலத்தையெல்லாம் கடந்தவர் சிவபெருமான். அதனாலதான் காலா அதீதன் பேர் சிவபெருமான். புரியுது உங்களுக்கு? காலா அதீதன், காலங்களை எல்லாம் கடந்தவர். இப்ப நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை, இது 5 தத்துவம். அதுக்கு கீழே தான் எது இருக்கு? காலம், நியதி, கலை, வித்தை. அங்கதான் காலமே ஆரம்பிக்குது. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. அதுக்கப்புறம் அந்த கரணம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அது கீழே 5 புலன்கள், சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம். அப்புறம் 5 பொறிகள், மெய், வாய், கண், மூக்கு, செவி. அப்புறம் கண்மேந்திரியம், மெய், வாய், கண், மூக்கு, எரிவாய், கருவாய். அது கீழே பஞ்சபூதங்கள் 5. ஆக 36 கருவி இல்லை, நமக்கு 31 கருவியாக வருது. இந்த காலத்தத்துவத்திலிருந்து தான் நமக்கு எல்லாமே வருது. காலையில் காலத்தத்துவம் ரொம்ப முக்கியம். காலையில் எந்திரிச்சதுமே நீங்க என்ன செய்வீங்க? மணி எத்தனைங்க கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? 8 மணி ஆயிடுச்சா, நான் 8:30 மணிக்கெல்லாம் ஆபீஸ்க்கு போகணுமே. சில பேர் நினைச்சிருவாங்க. பிள்ளைகளை சில பேர் லேட்டா அதிர்ஷ்டம் வச்சுக்கோங்க, அரை மணி நேரத்தை கிளம்பிட்டு சாப்பிட கூட மாட்டாங்க. சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கே லேட்டா அதிக்கிறாங்க. வீட்டில் வெள்ளனத்துல இருந்துச்சோம்னா சாப்பிட வச்சுருவாங்க, சாப்பிடக்கூடாது, அதுக்காகவே லேட்டாக இருந்துச்சு கடை கடை கடைன்னு கிளம்பிட்டு ஓடிடுறாங்க. அப்படிலாம் இருக்காங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. அதுவும் சிவபெருமான் ஒரு தேவருடைய அச்சத்தை தீர்ப்பவனே, உமாதேவி மன நைவு உண்டாவதும் அவ்விடமே அழல் உருவாகி அயனும் அறிவும் அளப்பதற்கு அருமையானவனே, ஆன்மாக்கள் செய்யும் கண்மங்களுக்கு சான்றாக இருப்பவனே. எல்லாத்துக்கும் மூல காரணம் யாரு? சிவபெருமான். நம்முடைய மாயாமலம், கண்மமலம், இதெல்லாம் கண்ம மலங்களுக்கு சான்றா இருப்பவனே. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்கனவே மூலகர்மமா இருக்கு, அதை சுவாமி தான் என்ன பண்றாரு, எடுத்து இந்த உயிர்களுக்கு ஊட்டி அந்த வினைப்பயனை நீக்கிறாரு. இப்ப உடம்பு கொடுத்ததுமே அது வினை செய்ய ஆரம்பிச்சிருது. உயிரானது முதல்ல ஒரு முழு துன்பப்படுது, அது பாவம்னு சாமி நம்ம மேல கருணை வைத்து உடம்பு கொடுக்குறாரு. உடம்பு கொடுத்ததுமே இது மூலகர்மத்துல இருக்கக்கூடிய வினையானது என்ன ஆகுது? செயல்பட ஆரம்பிச்சிருது. செயல்பட ஆரம்பிச்சது என்ன ஆயிருது? விருப்பு வெறுப்பு வந்துருது. விருப்பு வெறுப்பு வந்தது என்ன ஆயிருது? அதுக்கு தகுந்த மாதிரி உலகங்களையும் அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பையும் சிவபெருமான் கொடுக்க வேண்டியதாயிருது. அப்படிதான் ஒவ்வொருத்தரும் உயரமா இருக்கிறதும், குட்டையா இருக்கிறதும், குண்டா இருக்கிறதும், ஒல்லியா இருக்கிறதும் அவர்கள் செய்த வினைக்கு தகுந்தவாறு உடம்பு. அதான் சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், எதுவுமே சும்மா வரல. ஒருத்தர் காய்ச்சல் அடிக்கா, ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்காங்க, அவனுக்கு காய்ச்சல் நல்லா வரட்டும், என்ன பாடுபடுத்தான், காய்ச்சல் அப்படியே அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டே இருக்கணும். சில பேர் அப்படின்னா அப்படியே இவங்களுக்கு திரும்பி அடுத்தவங்களை பத்தி என்னென்னலாம் சொல்றோமோ அது அப்படியே நமக்கு திரும்பிவிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா என் வீடு அழிய அப்படிவாங்க, பார்த்தீங்களா? அப்படி சொல்லுவாங்களே, அது அப்படி இவங்களுக்கு திரும்பி இவங்க வீடு அழிச்சு. அதான் யாரையுமே என்ன செய்யக்கூடாது, குற்றவே முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுடைய பெருமையை கூட பேசுங்க, அவங்களுடைய சிறுமையை என்ன செய்யக்கூடாது, பேசுங்க. சரி, இருவினை பாசங்களை கெடுக்கும் விருப்பம் உனக்கு உடைமையால் யாங்கள் நிறுதி யாதந்தத்தில் என்றும் விளங்க இருப்போம். இருவினையும் சாமி என்ன செய்யறாரு? இந்த உயிர்களுடைய இருவினையும் கெடுக்கின்றார். நமக்கு முக்கியமா எதனால நம்ம பிறவிக்கிறோம்? இந்த இருவினையினாலதான் நம்ம பிறவிக்கிறோம். அதை நீக்கக்கூடிய ஒரே பெருமான் யாரு? சிவபெருமான். எப்படி நீக்கிறாரு அந்த இருவினைய? இருள் சேர் இருவினையும் சேரா இறைவனை பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. நமக்கு தோத்திரங்களையும் சாத்திரங்களையும் கொடுத்து அதை கற்க வைத்து அதை பாட வைத்து அதுல நம்மளை என்ன செய்யறாரு? இந்த இருவினை ஒப்ப வைத்து அதுக்கப்புறம் சத்திரிவாதம் பதிய வைத்து அதுக்கப்புறம் அருள்ஞானம் விளங்க வைத்து அதுக்கப்புறம் மோட்சத்தை சிவபெருமான் தருகிறார். இருவினை ஒப்பு, மலபரிவாகம், சத்திரிவாதம், ஞானம், மோட்சம் எல்லாம் படிப்படியா தான் வரும். இப்படி சொல்லிட்டு காலமே கோலமே சீலமே பாலமே மேலவா மேலசி மேலகோ மேலகா, இப்படி இது நிறைய விஷயம் இருக்கு. முக்காலத்துக்கும் இருக்க காலமே என்ன? முக்காலத்துக்கும் சாமி அவர் எப்படிப்பட்ட பொருள்னா அவர் அன்றும் இன்றும் என்றும் உள்ள பொருள். நாம இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு இருக்க மாட்டோம், சொல்ல முடியாது. நாளைக்கு இருப்போமான்னு சொல்ல முடியாது. நேற்று எந்த பிறவியில் இருந்தோம்னு நமக்கு தெரியாது. இதுக்கு முற்பிறவி நமக்கு என்னதுன்னு தெரியாது.
அது யாருக்கிட்ட தான் இருக்கு? சிவபெருமான்கிட்ட தான் இருக்கு அந்த கணக்கெல்லாம். போன பிறவில அதையும் பார்த்தீங்கன்னா நேரா நான் முற்பிறவில என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியணுமே அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. நீ நேரா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிருங்க, அங்க போனீங்கன்னா நீங்க முற்பிறவில என்ன செஞ்சிருப்பீங்கன்னு தெரியும் அப்படின்னதும், ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு கனவுல குரங்கு வந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னாரு. அப்படியா, நான் முற்பிறவி நான் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போய் வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டாரு. போய் பார்த்தா இவர் முற்பிறவில குரங்கா தான் பிறந்திருக்காரு. அதனாலதான் அவர் கனவுல குரங்கே வந்து இருந்திருக்கு. குரங்கா இருந்து ஏன்னா அவர் சொல்றாங்க, குரங்கா இருந்து அவர் பிறரை படாதுபாடுபடுத்தி ஒருத்தர் அடிச்சே கொண்டிருக்காரு அந்த குரங்க. இவர் அந்த பிறகு எடுத்துருக்காரு. எங்க போய்? வைத்தீஸ்வரன் கோயில போய். அங்க எல்லாம் அழகா சொல்லுவாங்க. நீங்க 7 பிறப்புல உள்ளதே உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படியே வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனீங்கன்னா பார்த்துருக்கீங்களா? இங்க நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் இது சீர்காழிக்கு பக்கத்துல அங்க எல்லாம் தெளிவா சொல்லுவாங்க. சரி, சிலமடிந்த பாதங்களை உடையவனே, ஆகமும் வேதங்களையும் உடையவனே, பரனே சரவண. இப்ப வந்து முருகப்பெருமானை போட்டாரு. முதல்ல சுவாமியை போட்டிருந்தாரு, அடுத்து முருகப்பெருமானை சொல்றாரு. சிலம்படிந்த பாதங்களை உடைய சாமி எப்படிப்பட்டவரு? தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சவே. அப்படி இந்த குழந்தைக்கு பாதத்தணிஞ்சு அப்படி இருக்கும். பாதணி, இந்த சிலம்பு, சதங்க இதெல்லாம் போட்டா எப்படி இருக்கும்? அது போல முருகப்பெருமான சொல்றாரு. சதங்கி அணிந்தவனே, வேதங்களை உடையவனே, பரனே, சரவண பொய்களில் பிறந்தவனே, 6 முகத்தையும் உடைய நாதனே, 2 வினைகளால் பொருந்திய பெரும் செல்வங்கள் என்றும் ஊர் என்றும் பெயர் என்றும் இனங்கள் என்றும் பகைவர் என்றும் பெரிய நோய் என்றும் மரணம் என்றும் வருகின்ற பேதங்களை நீயே போக்குவாயாக என்று முருகப்பெருமான போட்டிருந்தார். யாரு? மறைஞான முருகப்பெருமான் வந்து அது இன்னைக்கு பாருங்க, சஷ்டி நேரத்தில் அதை சொல்ல வைக்கிறாரு. பெரிய சிறப்பு. அந்த 6 நெருப்பு பொறி இருக்குல்ல, பொறியில போய் அதை அக்னிகிட்ட கொடுக்க, அக்னி வெப்பம் தாங்க முடியாம யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு? வாயுகிட்ட கொடுக்க, வாயு கொண்டு போய் கங்கையில சேர்க்க, கங்கை கொண்டு வந்து சரவண பொய்யில விட்டு. அப்பதான் 6 திருமுகங்களோடு முருகப்பெருமான் அப்படியே இந்த சரவண பொய்யில இருக்கு. அம்பாள் போய் இப்படி தொட்டாங்க, என்ன ஆயிடுச்சு? ஒரு முகமாக ஆகியது. 6 திருமுகமும் ஒரு. அதுக்கு என்னன்னு பேருன்னு சொன்னேன் உங்களுக்கு? கந்தன். 6 முகங்களையும் ஒன்றாக கொண்டவன். அந்த அம்பாள் வந்து தொட்டதும் ஒரு முகமாக ஆகியது பார்த்தீங்களா? அதுக்கு 6 முகங்களையும் ஒன்றாக கொண்டதுனால கந்தன் என்று பெயர். உயிர்களுக்கு பற்றுக்கோடாய் விளங்குவனும் கந்தன் என்று பெயர். பகைவருடைய ஆற்றலை வற்றச் செய்வன் என்பதும் கந்தன் என்று பெயர். இப்படி 3 வகை பொருள் இருக்கு கந்தன் என்கின்ற அந்த சொல்லுக்கு. அதனாலதான் கந்த சஷ்டி கவசம், கந்த புராணம், கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, இப்படி எல்லாம் கந்தன்கிற பேர்லயே நிறைய நமக்கு வந்திருக்கு. சரி, அந்த ஒவ்வொரு திருமுகமும் என்னென்ன செய்யும்னு சொல்லி ஏற்கனவே அருணைநாதர் பாடல்ல பாடியிருக்காரு. ஏரி மயில் ஏரி விலை ஆடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, பள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று, 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளேன்னு சொல்றாரு. மதத்தையுடைய யானையும் பிளந்த வாயையுடைய குரங்கும் காட்டு பசுவும் மறைமிருகமும் வாழ்கின்ற பொதிகை மலையில் எழுந்து. இப்ப அகத்திய மாமுனிவரை சொல்றாரு. அகத்திய மாமுனிவர் எதுக்கு வந்தாரு? பொதிகை மலைக்கு தான் வந்தாரு. எங்க இருந்து? சாமி திருக்கல்யாணம் அங்க வழக்க நடக்கு, அங்க இருந்து பார்வதி திருக்கல்யாணத்துல இருந்து அங்க இருந்து எங்க வந்துட்டாரு? பொதிகை மலைக்கு வந்தாரு. எதுக்காக பொதிகை மலை வந்தாரு? சமம் செய்ய, உலகத்தை சமநிலைப்படுத்துவதற்காக வந்தார். வந்து நிறைய இங்க தமிழ் சொல்லி கொடுத்து தமிழுக்கு தலைவராக இருந்து, முத்தமிழ் சங்கத்துல கடைசி தலைவர்னா அகத்திய மாமுனிவர் தான். முதல் சங்க தலைவர் சிவபெருமான், இடைச்சங்க தலைவர் முருகப்பெருமான், கடைச்சங்க தலைவர் அகத்திய மாமுனிவர். முதல் சங்க தலைவர் சாமி சோமசுந்தர கடவுளாக விளங்கக்கூடிய பெருமான் சோமசுந்தரேஸ்வரராக வந்து ஆட்சி புரிந்தார். 2வது முருகப்பெருமான் வந்து உக்கிரபாண்டியனாக வந்து ஆட்சி புரிந்தார். அது மாதிரி அம்பாள் மீனாட்சி அம்மையாராக இருந்து ஆட்சி புரிந்தார்கள். 3 இருந்து ஆட்சி பண்ண ஒரே இடம் எதுனா மதுரை. சாமி, அம்பாள், முருகப்பெருமான் 3 பேருமே ஆட்சி புரிந்த இடம் அது. சாமி வந்து அனுப்பும்போது, அங்கிருந்து அனுப்பும்போது ஒரு செகண்ட்ல தமிழ் கட்டு கொடுத்தாராம் அகத்திய மாமுனிவருக்கு. கலசத்துல இருந்து வந்தாரு பார்த்தீங்களா, ஒரு செகண்ட் தானா பார்த்தாரு, லேசா தான் சொன்னாரு, உடனே அவர் புரிஞ்சுச்சு. நம்மளாம் அப்படி கற்க முடியுமா? என்னத்தை உட்காந்து ஓதுனாலும் மறந்துருச்சு. நீங்க இன்னும் கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க.
அன்னைக்கு ஒரு ஆசிரியர் திருக்குறள் ஒழுங்கா சொல்லு அப்படிங்கிறா. எங்க சொல்லு, பிறப்புக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இல்லை சிறப்புவா சீர்தொழில் வேற்றுமை எங்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கம்ப ரெடியா வச்சுக்கிட்டாங்க. கம்ப வச்சுக்கிட்டு இங்க சொல்லு அப்படின்னு. பிறப்புக்கும் அந்த கம்ப பார்த்து அவருக்கு பயம். பிறப்புக்கும் அடுத்து எல்லா உயிருக்கும் அதுதான் வருது, அந்த கம்ப பார்த்ததும் வருது. எல்லா உயிருக்கும் சிறப்புவா. அதுக்கப்புறம் மறந்து வச்சு அவனுக்கு அப்படியே முடிச்சான். மண்டையிலே கட்டு கட்டு கட்டுன்னு வச்சது அந்த ஆசிரியர் இருந்து. இல்லை அப்படி வச்சாதான் பிள்ளைங்க படிக்கும். இப்ப எந்த பிள்ளையும் தொடக்கூடாதுன்ட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா கண்டிப்பா என்ன செய்யணும், அடிச்சாதான் பிள்ளை வந்து படிக்கும். ஏன்னா அந்த பயம் இருக்கும். அதான் நாளைக்கு படிச்சுட்டு போலேன்னா ஆசிரியர் நம்ம ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதனால கண்டிப்பா என்ன செய்யணும், படிச்சுட்டு போகணுங்க. நாங்களாம் கொலை நடுவோம். எங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போனோம்னா எப்படியாவது லீவ் போடுறதுக்கு பார்ப்போம். வீட்டுக்கு அப்பாட்ட அடி வாங்கணும். லீவ் போட்டா வீட்டுல அடி வாங்கணும், லீவ் அங்க அடி வாங்கணும். என்ன நீங்க ஸ்கூல் போலையா, இல்ல போய் கிளம்பிட்டேன்ப்பா அப்படின்ட்டு அப்படி கிளம்பி வர்றது. அங்க போனா என்ன படிச்சிட்டியா, இங்கேயும் அங்கேயும் ஒரு வழி இல்ல. அப்படிலாம் பயந்து படிச்சதுனாலதான் படிக்க முடியாது, இல்லைன்னா படிக்க முடியாது. சே அப்படி கடைசியா சொல்லி முடிக்கிறாரு. இருவினை தீரவும் கோப மொழியவும் பெரிய மோகமும் மாயை கருவும் கெடவும் விதி விளக்குகள் விளங்கும் வேத ஆகமத்தின் அறிவால் நாம் யாரை துதிப்போம், அகத்திய மாமனிதை துதிப்போம் என்று சொல்லி இந்த புராணம் நமக்கு முடிகின்றது. முதல்ல சாமியை ஏற்றி போற்றி, முருகப்பெருமானை ஏற்றி போற்றி, கடைசி முருகப்பெருமான் அகத்திய மாமுனிவருக்கு சொன்னதுனால அகத்திய மாமுனிவரையும் போற்றி இந்த புராணத்தை நமக்கு முடிக்கின்றார். இது என்ன புராணம், சிவ தர்மோத்திரம். சிவ தர்மங்களை சொல்லக்கூடிய நூல். நல்லா பார்த்துக்கிட்டீங்களா, நல்லா தெரியுதா? சிவ தர்மங்களை சொல்லக்கூடிய நூல் சிவ தர்மோத்திரம். இதை நீங்க வீட்டுல போய் என்ன செய்யணும், படித்து அதனுடைய பயனை நாம் பெறணும். ஒவ்வொரு நிலையிலையும் சாமி நமக்கு ஒன்றாய் உடனாய் இருந்து நமக்கு அருள் செய்வார். இந்த நூலை மட்டும் இல்லை, நீங்க சிவபெருமான் மேல அன்பு செலுத்துங்க. துளி அன்பாவது கொஞ்சம் கொஞ்சமா நாளுக்கு நாள் அன்பை சேகரிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் அது திரண்டு வரும். ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும். ஏனத்திரளாய் இனவான் கரடி இழியும் இரவின் கண் ஆணைத்திரள் வந்து அணையும் சாரல் அண்ணாமலையார் என்று சொல்வதற்கிறாங்க. சுவாமி ஞானத்திரளாய் எப்படி இருப்பாராம், நமக்கு வந்து முன் வந்து காட்சி கொடுக்கும். நம்ம அன்பை கொஞ்சம் கொஞ்சமா நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். நாளுக்கு நாள் அன்பு கூடிக்கிட்டே வரணும். இல்லையா, இருக்கிற அன்பை குறைக்காமையாவது என்ன செஞ்சிடணும். அதுக்கு சிவபெருமானுடைய நூல்களை தான் அடிக்கடி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்க கேட்க தான் அன்பு வரும். கேட்கலன்னா அன்பு வராது அப்படின்னு யார் சொல்றா, அப்பர் சாமி சொல்றாரு. எப்போதும் செவிகால் கேண்மீன்களோ. அதனால எப்போதும் சிவபெருமானுடைய நூலை கேளுங்க. அப்படிப்பட்ட அருமையான ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த நூலை சிந்திப்பதற்கு பெருமான் மிகப்பெரிய கருணை புரிந்தார். இன்னும் தொடர்ந்து நாம பல புராணங்களை எல்லாம் பேசுவதற்கும் உங்களை கேட்பதற்கும் இன்னும் பல புராணங்களை எல்லாம் நம்ம சொல்ல பெருமான் திருவருள் நமக்கு கூட்டி வைக்க வேண்டும். அடுத்து திருவாரூர் புராணம் எடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கு. சிவ மகாபுராணமும் இருக்கு. நம்ம ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பெருமான் என்ன நமக்கு கூட்டி வைக்கிறாரோ அதை நாம தொடர்ந்து சிந்திப்போம். இதுகாரும் உள்ளம் நிறைந்து ஓகை சிறந்து இந்த சிவ தர்மோத்தரத்தை நீங்க கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். முக்தி தரு பக்தி திறனகை அத்திக்கிரை சக்தி சரவண முக்திக்கொரு வித்துக்குருவரன் என போதும் முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு முப்பத்து முவர்க்கத்தவரரும் அடிவேனு 10 தலை தத்த கணைதோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக 10 கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பஷ்யத்தோடு ரச்சி தள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்தம்பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கடிதாட திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவிருக்கு திரிகடகை என போத கொத்துப்பற கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகை கொற்புற்றன நற்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து கொடவத்த
கை காய பரம்பு விஞ்ஞான போது நெறிகாட்டும் என்னை பயில்வாய்கள் சந்தோஷம் விஞ்ஞான போது கோயிலாரும்பல் திருவாவடுதுறை வாழ்க்கூர் நமச்சிவா இது ஆதி மரபுடியும் திருமரபணி பெரும் கடலை கடந்து இதற்கு பரமன் வகுத்தார் ஒப்புடன் உயிர்கள் கிடையும் உதவும் பிரகாசம் தரணியில் எங்கும் தன்னுள் செங்கல் வச்சு சிவபிரகாச தேசியன் வளர்த்தால் சென்னியில் கொண்டு போட்டு வான்மிகில் வளாது மிக மணிவளம் சிறக்கு மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவில்லாது எதிர் வாழ்க நான்முறை அறங்கள் கொண்டு நற்றமும் வேலி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் வையம் நீடுக மாமலை பண்ணுக மை விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை தொங்குக தெய்வன் திருநீர் சிறப்பு பார்வதி பதையே அகர மகால் சிவனே போற்றி முருகனுக்கு பொன்னம்மா ஏகாம்பரம்